டெக்னீஷியன் கிரேட் 1 இன்ஜினியரிங் டாபிக்ல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலன்னா பார்ட் 2 வந்து பார்த்துடலாம். முதல்ல இந்த பார்ட் 2ல இருக்கிற என்னென்ன டாபிக்லாம் நம்ம லேர்ன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். முதல்ல டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்டை வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்ம பார்ட் 1ல லாஜிக் கேட்ஸ் ரிலேட்டடா டீட்டெயிலாக பார்த்தோம். பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸ் இதெல்லாமே பார்த்துருப்போம். அதோட தொடர்ச்சியா என்ன பண்ணலாம்னா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு காம்பினேஷனல் சர்க்கியூட், இன்னொன்னு சீக்வென்ஷியல் சர்க்கியூட். இது ரெண்டையும் பார்த்துட்டு அடுத்து டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை வந்து பார்ப்போம். ஃபைனலா ஏடிசி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், அடுத்து டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இதை பார்த்து முடிச்சனே என்னன்னா ஃபைனலா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நான் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு டாபிக் லேர்ன் பண்ணும்போது கொஸ்டினை பார்த்தாதான் ஓகே எப்படி வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால என்னன்னா கொஸ்டினுமே வந்து என்ன பண்றேன் நான் அட்டாச் பண்ண அதுக்கான ஆன்சருமே வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல வந்து பாருங்க, அதாவது டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட் இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட் 1ல பார்த்த மாதிரி தான். நார்மலா என்ன டிஜிட்டல் அப்படின்னு வந்துட்டாவே 0 1 தான் வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறோம், ரைட்டா? ஸோ அதே தான். அதுல லாஜிக் கேட்ஸ் வந்து நிறைய பார்த்தோமா, நிறைய லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்க்கியூட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட். இட்ஸ் அ எலக்ட்ரானிக் சர்க்கியூட் that process binary data 0 and 1 using the logic gate. It perform logical operation and produce என்ன required அவுட்புட்டா இருக்கும். டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட் வந்து ரெண்டு தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்னு காம்பினேஷனல், இன்னொன்னு சீக்வென்ஷியல். இது தமிழையும் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட் என்பது லாஜிக் கேட்டுகளை பயன்படுத்தி பைனரி தரவுகளை 0 1 செயலாக்கும் ஒரு மின்னணு சுற்று ஆகும். நார்மலா எப்படி ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோமே அதே மாதிரி என்ன எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல வயர் எல்லாம் கனெக்ட் பண்ணும். இதுல லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா சர்க்கியூட்டை வந்து ஃபார்ம் பண்றாங்க. இது தர்க்க ரீதியான செயல்பாடுகளை செய்து தேவையான வெளியீட்டை என உருவாக்கிறது. டிஜிட்டல் லாஜிக் சுற்றுகள் முக்கியமாக சேர்மான, ஸோ காம்பினேஷனா சேர்மானன்னு சொல்லுவோம். தொடர் சுற்றுகள்னா சீக்வென்ஷியல் அப்படின்னு சொல்றது என வகைப்படுத்தப்படுகின்றன. சரி, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வகை இருக்கு பாத்தீங்களா, காம்பினேஷனல் அண்ட் சீக்வென்ஷியல். இதுதான் என்னன்னா 1 by 1 வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது காம்பினேஷனல் சர்க்கியூட். காம்பினேஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நீங்க காம்பினேஷனல் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னாவே உங்க மைண்டுக்கு என்ன வரணும்னா இந்த இமேஜ் வந்து வந்துடணும். அதாவது 3 தான் வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஸோ காம்பினேஷனலே சர்க்கியூட் தான். இது ஒரு லாஜிக் சர்க்கியூட் தான், நிறைய இது சேர்ந்திருக்கும். அதுல அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் ஃபங்க்ஷனை பண்றதுக்காக ஆடர், சப்ட்ராக்டர், கம்பேரிட்டர், பிஎல்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு தேவை வந்து இந்த ஆடர், சப்ட்ராக்டர் இந்த மாதிரி இருக்கு. அர்த்தமெட்டிக்னா என்ன? கூட்டுறது, ரைட்டா? ஸோ 2 2 எத்தனை, 4 8 எத்தனை, இது நம்ம வந்து என்னன்னா நார்மலா சொல்லலாம். பட் ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா, அதுக்கேத்தாப்புல என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் என்னன்னா இந்த ஆடர், சப்ட்ராக்டர் வந்து பண்ணும். அடுத்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், என்கோடர், டிகோடர்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பட் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா எத்தனை விதமா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். அடுத்து கோடு கன்வெர்ட்டர். கோடு கன்வெர்ட்டர்ல பைனரி கோடு, ஸோ பைனரி டு டெசிமல் அப்படிலாம் சொன்னோம் பாத்தீங்களா. அடுத்து பிசிடி கோட், பைனரி கோடு டெசிமல் அப்படின்னு பார்த்தா அப்புறம் 7 செக்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னா காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்டை இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா டிவைட் பண்றாங்க. முதல்ல காம்பினேஷனல் லாஜிக் சர்க்கியூட்னா என்ன? இது ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட். இட்ஸ் த அவுட்புட் depend only on the present input. Does not store previous data. So it has no memory and does not require a clock pulse. என்ன சொல்றாங்க? புரியலையே சார் அப்படின்னு நினைச்சுன்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா வந்து என்னன்னா ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி வந்து சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்கங்க. நம்ம வீட்ல யூஸ் பண்ற கால்குலேட்டர் இருக்கு. கால்குலேட்டர் என்ன பண்ணுவோம்? 25 15 அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்னா கூட்டுறோம். கூட்டினா கால்குலேட்டர் என்ன காமிக்கும்? 40 அப்படின்னு காமிக்கும், ரைட்டா? ஸோ 40 என்னன்னா டிஸ்பிளே பண்ணும். ஆக்சுவலி என்ன அப்படின்னு நல்லா கவனிங்க. கால்குலேட்டர்ல நம்ம அப்போதைக்கு எடுத்து வந்து ஒரு வேல்யூ போட்டு நம்ம கூட்டுறதா இருந்தாலும் சரி, பெருக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம், அது வேல்யூ வந்து காட்டும். பட் என்ன பண்ணாதுன்னா எதையுமே வந்துன்னா ஸ்டோர் பண்ணி வைக்காது. அதாவது நான் நேத்து ஏதாவது ஒண்ணு நான் கூட்டியிருப்பேன், அது எல்லாமே என்ன பண்ணாதுன்னு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிலாம் வைக்காது. ஜஸ்ட் ஒரு வேலையை சொல்றோமா, ஒரு இன்புட்டை கொடுக்குறோமா, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த சொல்ற வேலையை பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். ஸோ ப்ராசஸிங் பண்ணிட்டு என்ன பண்ணும்னா அவுட்புட்டை கொடுக்கும், அவ்வளவுதான். ஸோ இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இதை மட்டும் தான் பண்ணுமே தவிர எதுவுமே என்ன பண்ணாதுன்னா ஒரு மெமரி அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கால்குலேட்டருக்கு மெமரி அப்படிவே எதுவே கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த காம்பினேஷனல் சர்க்யூட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோ மெமரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெமரி எதுவும் இருக்காது. இப்போதைக்கு நீ ஏதோ வேலை பண்ண சொல்றியா அந்த வேலை நான் பண்ணுவேன் அப்படின்னு என்ன பண்ணுனா வேலை பார்க்கும். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காரு. தமிழ்லயே பார்க்கலாம். சேர்மான சுற்று என்பது ஒரு எண்ணிம சுற்று ஆகும். இதில் வெளியீடு தற்போதைய உள்ளீட்டை மட்டுமே சார்ந்திருக்கும். இது முந்தைய தரவுகளை சேமிப்பதில்லை. அதான் சொன்னேன். முந்தைய தரவுகள் மீன்ஸ் என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒண்ணுனா பண்ணியிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் டேட்டா அப்படின்னு இருக்கும். அது எதுவுமே என்ன பண்ணாதுன்னா சேமிக்காது. எனவே இதற்கு நினைவகம் இல்லை மற்றும் கடிகார துடிப்பு தேவையில்லை. எதுக்கு சார் கடிகார துடிப்பு? கிளாக் பல்ஸ் அப்படின்னு ஒண்ணு ஏன் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாக் பல்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையை பண்ணி அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்குது. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வேறு வேலையை பண்ண சொல்றான்னா, அதுல மெமரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அந்த மெமரிக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும், கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் எடுத்து அடுத்த வேலையை பண்ணும். ஸோ அந்த கிளாக் பல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கிளாக் பல்ஸ் எதுல இருக்காதுன்னா, காம்பினேஷனல் சர்க்யூட்ல இருக்காது. நம்ம கிளாக் பல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆடரு, சப்ட்ராக்டரு, டீகோடரு, மல்டிப்ளெக்சர் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, காம்பினேஷனல் சர்க்யூட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கு என்ன பார்த்திருக்கோம்? காம்பினேஷனல் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து அப்படியே வாங்களேன். சீக்வென்ஷியல் சர்க்யூட். சீக்வென்ஷியல் மீன்ஸ் என்ன? சார் டிஜிட்டல் சர்க்யூட் தான். இன் விச் அவுட்புட் டிபெண்ட் ஆன் த present input as well as previous output. It contain memory element and require the clock pulse. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டரு, கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொன்றும் என்ன பண்றோம்னா முதல்ல ஓகே லாஜிக் சர்க்யூட் அப்படின்னு இருக்கு. ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு காம்பினேஷனல், இன்னொன்னு சீக்வென்ஷியல். முதல்ல அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒவ்வொன்றா வந்து பார்க்க போவோம். இப்போ சீக்வென்ஷியல் சர்க்யூட் சொல்றாங்க, இதுல மெமரி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மீனிங்? இப்போ நம்மளோட டிஜிட்டல் கிளாஸ் நம்ம டிஜிட்டலா யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு மெமரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் கிளாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கிளாக் வந்து கரெக்டா ஒரு 12 மணி காமிக்குது. அடுத்து 12:01 காமிக்கும். அடுத்து 12:02 காமிக்கும். நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். யார் சொல்றா அதுக்கு 12:01 அப்படின்னு கொடுக்கணும்னு? 12 இருக்கு, டைமிங் 12 இருக்கு. அடுத்து கரெக்டா எப்படி அது 12:01 கொடுக்குது? அப்ப என்ன மீனிங்? 12ல இருந்து 12:01 காமிக்குதுன்னா, அது ஆல்ரெடி அதுக்கு ஒரு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். ஏதோ ஒரு மெமரி இருக்கு ரைட்டா? இல்ல ஏதோ ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ பார்த்து தான் என்ன பண்ணுதுன்னா, அத ரிப்பீட் பண்ணுது. ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் கிளாக் இல்ல நீங்க வேற என்ன வேணா எடுத்துக்கலாம். அதுல ஏதாவது ஒண்ணு கரெக்ட்டா ஒரு வேலைக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு வேலைய செய்யுதுன்னா, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா மெமரி இருக்கும் ரைட்டா? ஸோ ஹவ் டஸ் இட் நோ த நெக்ஸ்ட் டைம்? அதான் உண்மை. ஏன்னா ஒரு டிஜிட்டல் கிளாக் இருக்கு. 12 மணி, அப்புறம் 12:01, 12:02ன்னு போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி மாறி மாறி போகுது. அப்படி போகுது அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு மெமரி இருக்கு ரைட்டா? ஸோ மெமரி மீன்ஸ் என்ன? ரிமெம்பர் பண்றது. ப்ரீவியஸ் டைம ரிமெம்பர் பண்ணது. இல்ல டேட்டா ஏதோ நம்ம ஸ்டோர் பண்ணி குடுத்துருக்கோம். அத என்ன பண்ணா மைண்ட்ல வச்சுக்கிறது. ஆஸ் அ மெமரி ரைட்டா? ஸோ அந்த மெமரி மட்டும் இல்லைன்னு யோசிச்சு பாருங்களேன். மெமரி மட்டும் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 12:0 இருக்கா? அடுத்து ஒரு செகண்டுக்கு என்ன? அதே 12:00ன்னு வரலாம். இல்லையா? டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தா 00ன்னு ஆயிரும். எவ்ரிதிங் 00 ஆயிரும் ரைட்டா? ஸோ அப்ப என்ன அந்த மெமரி இருக்கனால ஓகே அது ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ பார்த்து படிச்சு இதுக்கப்புறம் இதுதான் வரணும்னு சொல்லிட்டு அந்த மெமரி மூலம் என்ன பண்ணுதா? ரீகலெக்ட் பண்ணிக்க ரைட்டா? ஸோ இதுதான். இதுதான் வந்து என்னன்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட் மாரி என்ன இருக்குன்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட் இருக்காது. நார்மல் ஒரு இன்புட்ட குடுக்குறோம். ஒரு இன்புட்ட குடுக்குறேன். காம்பினேஷன்ல ஜஸ்ட் என்ன பண்ணும்? குடுக்குற இன்புட்க்கு அவுட்புட் குடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதையும் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுல வந்து மெமரி பண்றதோ, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதோ எந்த வேலையுமே கிடையாது. பட் அதே ஒரு சீக்வென்ஷியல் சர்க்யூட்டா இருந்துச்சுன்னா, ஒன்ஸ் அந்த அவுட்புட் வருது பார்த்தீங்கன்னா, அந்த அவுட்புட்ட என்ன பண்ணிடும்னா மெமரி எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே மெமரி எலிமெண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அந்த மெமரி தேவைப்படும்போது என்ன பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கணும். அந்த மெமரி தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கான வந்து இந்த டயகிராம் மைண்ட்ல வச்சுக்கங்க. நான் சொன்னது தான் தமிழ்ல இருக்கு பாருங்க. தொடர்முறை சுற்று என்பது அதன் வெளியீடு தற்போதைய தற்போதைய உள்ளீடு மற்றும் முந்தைய வெளியீடு இருக்கும் பார்த்தீங்களா? ஆல்ரெடி ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட்டே என்னன்னா மெமரி எலிமெண்ட்ல வச்சு வந்ததுன்னா, மேபி அது என்னன்னா தேவை பொறுத்து வந்து என்னன்னா, அது வந்து ரீக்ரியேட் பண்ணிக்கிறோம். அது இரண்டையும் சார்ந்திருக்கும். ஒரு டிஜிட்டல் சுற்றாகும். இது நினைவக கூறுகளை கொண்டுள்ளதுடன், இதற்கு ஒரு கடிகார துடிப்பு தேவைப்படுகிறது. எதுக்கு சார் கடிகார துடிப்பு? எப்படி சார் அது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் லேர்ன் பண்ணுவோம். கவுண்டர் லேர்ன் பண்ணுவோம். இது எல்லாமே எதை டிசைட் பண்ணி தான் இருக்குன்னா, கிளாக் பல்ஸ் தான். இந்த கிளாக் பல்ஸ் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டர், கவுண்டர் எதுக்குமே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணணும்னா டீட்டெயிலா அத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரி.
பேசிக்கா பார்த்துருக்கோம் ரைட்டா. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம பார்த்தது இந்த இடத்துல என்ன டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் என்பது அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த ப்ரெசென்டான இன்புட் மட்டும்தான். பட் சீக்வென்ஷியல் சர்க்யூட் என்பது அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ப்ரெசென்ட் இன்புட் அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டோர்டான இன்ஃபர்மேஷன். இதை டிசைட் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா சீக்வென்ஷியல் சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு மெமரி தேவை கிடையாது, இதுக்கு மெமரி வந்து தேவை ரைட்டா. கிளாக் பல்ஸ் இதுக்கு தேவை கிடையாது, இதுக்கு கிளாக் பல்ஸ் வந்து தேவைப்படும். எக்ஸாம்பிள் ஆடரு, சப்ட்ராக்டரு, மல்டிப்ளெக்சரு, டீகோடர் இதெல்லாமே பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் சர்க்யூட் தான். சீக்வென்ஷியல் ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டரு, கவுண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துட்டோம். இதுல இருக்கிற எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்யூட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா வந்து லேர்ன் பண்ண போறோம். அதில் பண்ண போறது ஆடர். ஸோ ஆர்டரை என்ன பண்ணுவோம், ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று ஹாஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஃபுல் ஆர்டர். முதல்ல ஹால்ஃப் ஆர்டர்னா என்ன, அரை கூட்டி அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றது. பாருங்க, காம்பினேஷனல் சர்க்யூட் யூஸ் டு ஆட் டூ பைனரி பிட்ஸ், இட் ப்ரொடியூசஸ் டூ அவுட்புட், சம் அண்ட் வந்து கேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டஸ் நாட் கன்சிடர் எனி ப்ரீவியஸ் கேரி இன்புட். என்ன சொல்றாங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனிமேஷன் மாதிரி பார்க்கலாம், உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது ஹாஃப் ஆட் நல்லா கணிங்க, அதை ஆட் பண்ணது ரைட்டா நார்மலா நம்ம ஆட் பண்ற மாதிரி தான் அதுவும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணும். பட் அதை ஆட் பண்றதுல எப்படி ஒரு கம்ப்யூட்டர் புரியுற மாதிரி அதை மாத்தி கொடுக்குன்னு தான் எங்க கேள்வியே. நார்மலா ரெண்டு இன்புட் இருக்கு ரைட்டா, எப்படி லாஜிக் கேட்ல இருக்கு அதே மாதிரி தான் ரெண்டு இன்புட் இருக்கும். பட் இந்த ரெண்டு இன்புட்டோட என்ன வரும்னா நமக்கு ஒரு சம் அப்படின்னு ஒன்று வரும், இன்னொன்று கேரி அப்படின்னு வந்து வரும். சம்மு அண்ட் வந்து கேரி, இந்த ரெண்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுல இருக்குன்னா ஹாஃப் ஆடர். பட் கேரி என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எது எடுத்துக்கிறதுனா ஹாஃப் ஆர்டர் எடுத்துக்கிறது. இன்னமும் புரியலையே சார், குழப்பிட்டீங்களே சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நான் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணது, நான் என்ன சொன்னேன், ஹாஃப் ஆர்டர் என்பது ஒன்லி ஒன் பிட்டை மட்டும்தான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 0 1 0 இருக்கா, 0 1 1 இப்படி எடுத்துக்கிறேன். என்ன பண்ணுது, ஆட் பண்ண சொல்றேன்னு வச்சுக்கேன், 0 0 ஆட் பண்ணி விட்டுரும். அடுத்து 1 1 இருக்கா, இந்த 1 1 என்ன பண்ணா நல்லா கவனிங்க, 1 1 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், சம்மு வந்து 0 வரும், கேரி வந்து 1 வரும். என்ன சார் புரியல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு 8 இருக்கு, 5 இருக்கு, இது ரெண்டையும் கூட்டினா என்ன 12ன்னு போடுறோமா. ஏன் நான் 12ன்னு போடுறேன், இந்த 1 ஏன் போடுறேன், அதாவது என்ன கூட்டும் போது ஒரு கேரி ஆகுது, அதனால 1 போடுறேன் ரைட்டா. இதே மாதிரிதான் கம்ப்யூட்டர் பொறுத்தளவுக்கு வந்து 1 1 என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த 0 வரும், அதோட சேர்த்து கேரி என்ன வரும்னா 1 வரும். சரி, இப்ப 1 1 கூட்டும் போது 0 வரும், அகைன் வந்து ஒரு 1 வரும், கேரியா என்ன வரும்னா 1 வரும் ரைட்டா. இந்த 1 எது எடுத்துக்கிறாது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எது எடுத்துக்கிறாரு ஹாஃப் ஆர்டர் வந்து எடுத்துக்கிறாரு. ஏன் எடுத்துக்கிறாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன கிடையாது, மெமரி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணாதுன்னா அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்காது. ஜஸ்ட் அது என்ன பண்ணும், ஒரு பிட்டை ஆட் பண்ண சொல்றியா நான் வந்து ஆட் பண்ணிட்டு போறேன், 1+1 ஆட் பண்ண சொல்லையா நான் என்ன பண்றேன்னா ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது சம் வந்து 0 வரும், கேரி வந்து 1 வரும், அவ்வளவுதான் பண்ணுமே தவிர மிச்சப்படி ஏதாவது ஒரு கேரி வருது, ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ வருதுன்னா அதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன்னா நான் ஆட் பண்ண மாட்டேன். அப்படிதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஹாஃப் ஆர்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சார், எதுக்கு உருவாக்குறேன்னா ஒரு பைனரி அடிஷன்ஸ் ரெண்டு இதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மில்லியன் ஆஃப் ஹாஃப் ஆர்டர் எதுல வச்சிருப்பாங்கன்னா ப்ராசஸர் இருக்கும். ஸோ ஒரு ப்ராசஸர் இருக்கு, இப்போ ஒரு வந்து என்னன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் இல்ல மைக்ரோ ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதுல மில்லியன் ஆஃப் ஹாஃப் ஆர்டர் என்ன பண்ணிருப்பான்னா ஃபாஸ்டா எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஸோ ஒரு வேலையை சொல்லிட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணுமா. ஸோ அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்துக்கலாம், எவ்ரி CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இன் ஏ கம்ப்யூட்டர் ஒரு ஸ்மார்ட் போன் ஏன்னா திஸ் மெத்தட் ஃபார் த பைனரி அடிஷன்ஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, ஜஸ்ட் என்ன பண்ணா ஒரு பிட் இருக்கா, அந்த ஒரு பிட்டை மட்டும்தான் என்ன பண்ணி விட்டுனா ஹாஃப் ஆர்டர் வந்து ஆட் பண்ணி விடும். ஸோ அதுதான் நான் சொன்னது. இப்ப பாருங்களேன், தமிழ்ல பாருங்க, அரை கூட்டல் சுற்று என்பது இரண்டு இரும எண்களை கூட்ட பயன்படும் ஒரு சேர் சுற்றாகும். இது கூட்டுத்தொகை மற்றும் மீதி என இரண்டு வெளியீடுகளை தருகிறது. இது முந்தைய மீதி உள்ளீட்டை கருத்தில் கொள்வதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நார்மலாவே என்ன இது கீழே வரும், காம்பினேஷன்ல மெமரியே இருக்காது, அப்புறம் எப்படி இது பண்றது. அதனால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது எதையுமே அதாவது ப்ரீவியஸா வர்ற ஒரு கேரி வந்துச்சுன்னா அந்த கேரி என்ன பண்ணாதுன்னு ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு சிம்பிள் சர்க்யூட் தான். ஜஸ்ட் ஒன்னு ஆட் பண்ண சொல்லி நான் வந்து ஆட் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு இருக்கும். பட் அடுக்கு அப்படியே அட்வான்ஸ் வெர்ஷன் தான் என்னன்னா ஃபுல் ஆடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஃப் ஆர்டரால என்ன பண்ண முடியலையோ அந்த வேலையை என்ன பண்ணணும், ஃபுல் ஆடர் வந்து பண்ணும். எப்படி, காம்பினேஷனல் சர்க்யூட் தான் யூஸ் டு ஆட் 3 பைனரி பிட்ஸ், 3 இதை பிட் ஆட் பண்றது. ஆக்சுவலி இதுக்கும் மெமரி கிடையாது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்புட்டா வந்து கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு என்ன பண்ணுவோம்னா இன்புட்டா கொடுப்பாங்க. இட் ஆட் 2 பைனரி பிட்ஸ் அலாங் வித் கேரி இன்புட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஸ்டேஜ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்
சம் அண்ட் வந்து கேரி அவுட்புட். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு எப்படி இருக்கும்னு இந்த மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 விதமான இருக்கும். ஸோ ஏ அண்ட் பி வந்து இன்புட். பட் ஏதாவது 2 இன்புட்டுக்கு வந்து 1, 1. ஸோ 1, 1 வரும்போது கேரி வரும் டெஃபினட்டா. அப்ப 0, 1 அப்படின்னு வருமா? அந்த கேரிய கொண்டு போய் என்ன இதுல வச்சுட்டு 3 என்ன பண்ணினா ஆட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த வேலைய தான் என்ன பண்ணும்? ஃபுல் ஆடர் வந்து பண்ணும். இதுதான் இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ ஃபுல் ஆடர் என்பது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 7 ஆட் பண்ணும்போது நார்மலா நம்ம ஆட் பண்றது என்ன? 15ன்னு போடுவோம். என்ன மீனிங்? 5 இது பண்ணிட்டு கேரி வந்து 1 ரைட்டா? அத பக்கத்து காலத்துல போடுறோம். இதே மாரி தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 1ல எது பண்ணுதுன்னா, ஃபுல் ஆடர் வந்து வேலைய பார்க்கும். ஸோ ஃபுல் ஆடர் பொறுத்தவரைக்கும் என்ன? ஒரு ப்ரீவியஸ் அடிஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு? ஒரு கேரி இருக்குன்னா, அந்த கேரி எடுத்துட்டு அந்த கேரி இன்புட் சின்னு வச்சுட்டு, அதையும் சேர்த்து என்ன பண்ணும்னா, ஆட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதனால என்ன வரும்? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு முழு கூட்டல் சுற்று என்பது 3 பைனரி பெட்டுகளை கூட்ட பயன்படும் ஒரு சேர் சுற்று ரைட்டா? காம்பினேஷனல் சர்க்யூட் ஆகும். இது முந்தைய நிலையிலிருந்து வரும் மீதி உள்ளீட்டுடன் 2 பைனரி பிட்டுகளை கூட்டி கூட்டுத்தொகை மற்றும் மீதி வெளியீடுகளை உருவாக்குகிறது. ரைட். ஃபுல் ஆடர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வாங்க. அடுத்து சப்ட்ராக்டர்லுமே சப்ட்ராக்டர்லுமே என்ன கழிக்கணும் ரைட்டா? ஸோ கழிக்கலையே வந்து ஹாஃப் சப்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. அரை கழிப்பி. எங்கெல்லாம் ஹாஃப் அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் வந்து இனிஷியலா வந்து என்ன இப்பதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் பத்தி ப்ரோக்ராமிங் பத்தி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருக்காங்க டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் ஹாஃப் சப்ட்ராக்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேட்டர்னை வந்து எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் என்ன ஃபுல் சப்ட்ராக்டர் அப்படின்னு வரும். ஸோ ஹாஃப் சப்ட்ராக்டர் காம்பினேஷனல் சர்க்யூட் used to subtract one binary bits from another. It produces two output வரும். ஒன்னு difference வரும், இன்னொன்னு power அப்படின்னு வரும். It cannot subtract with the power from the previous stage. நான் எப்படி வந்து ஆடர்ல half ஆடர்ல சொன்னேனே அதே தான் என்னன்னா ஆஃப் சப்ட்ராக்டர்ல இருக்கும். இப்போ இதை 2 இதை கழிக்கணுமா? கழிக்கும் போது இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் வாட்டில என்ன பண்ணுவேன்னா ஒரு பிட்டா தான் எடுத்து வந்தேன்னா ஜஸ்ட் ஒன்லி 2 பிட் இருக்கு. அந்த 2 பிட்டை மட்டும் என்னன்னா கழிக்க சொல்றியா டக்கு நான் வந்து கழிச்சுட்டு போவேன். பட் இதுலயே இது நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 295 இருக்கு. 136 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன 5ல 6 கழிக்காது ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வந்து கேரி வாங்குவோம். சோ அப்ப இந்த மாதிரி பண்ற பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஒரு கழிக்கிறதுக்கு கேரி வாங்குறோமா? இத என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரும் பண்ணணும் ரைட்டா? பட் ஹால்ஃப் சப்ட்ராக்ட்டா அதெல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணா 2 நம்பர் நீ கழிக்க சொல்றியா? அந்த 2 நம்பர் கழிக்க பார்க்கும். கழிக்க முடியலையா? எரர் வந்து காமிச்சிரும். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 9 இருக்கு. 9 இருக்கு, 3 இருக்கு. இந்த 9க்கும் 3க்கு என்னன்னா பைனரி நம்பரா மாத்தும். பைனரி நம்பரா மாத்தி விட்டு என்ன பண்ணா அதை கழிச்சு விட்டுரும் ரைட்டா? ஸோ அதான் இங்க இருக்கு பாருங்க. இப்ப 1 0 இருக்கு. அப்ப என்ன கழிக்கும்போது 1 வரும் ரைட்டா? இப்போ 1 1 இருக்கு. கழிக்கும்போது என்ன 0 வரும். அவ்வளவுதான். 2 தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிட்ஸ் இருக்கு. அதை கழிக்கணுமா? அதை மட்டும் என்ன பண்ணணும்னா ஹாஃப் சப்ட்ராக்டர் வந்து பண்ணும் ரைட்டா? ஸோ அதுதான் வந்து நான் சொன்னது. நீங்க ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப இதோட இது அப்படியே தான். இதோட இது அப்படியே அட்வான்ஸ் வெர்ஷன் தான் என்னன்னா ஃபுல் சப்ட்ராக்டர். ஸோ ஃபுல் சப்ட்ராக்டர் என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் 3 பைனரி பிட்ஸ். Subtract two binary input along with the Paro input from the previous stage. The produces differences and Paro வந்து அவுட்புட். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான இன்புட் இருக்கு ரைட்டா? 3 விதமான இன்புட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலா ஒரு இதை வந்து என்ன நம்ம வந்து கழிக்க நினைக்கிறோம். 52ல 37 வந்து கழிக்க நினைக்கிறோம் வச்சு நம்மளால கழிக்க முடியாது ரைட்டா? இப்போ 2ல 7 வந்து கழியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு வந்து இங்கிட்டு இருக்கு வந்து பாரோ பண்ணுவோம். 5ல இருந்து என்ன பண்ணுவோம்? பாரோ பண்ணுவோம். அப்ப பாரோ பண்ணும்போது அந்த 5ஆனது என்ன மாறும்னா 4ஆ மாறும் ரைட்டா? ஸோ 5ஆனது 4ஆ மாறும். இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? அது என்ன மாறும்? 12ஆ மாறும். சரி நார்மலா வந்து நம்ம கழிக்கலை இந்த மாதிரி மாத்திட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் என்னன்னா கம்ப்யூட்டர்னு பண்ணணும் ரைட்டா? ஸோ அந்த கம்ப்யூட்டர் பண்றதுக்காக தான் நான் ஒன்று பாரோ பண்ணிட்டேன். நான் பாரோ பண்ணதுனால இந்த நம்பரை என்ன பண்ணணும்னா 5 நீ வந்து குறைக்கணும் 4ஆ. இது நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுல கொடுக்க முடியும்னா ஃபுல் சப்ட்ராக்டர் நம்மளால வந்து கொடுக்க முடியும். இதுதான் என்ன ஒரு ப்ரீவியஸா நம்ம ஒரு பாரோ பண்ணிருக்கோம்னா அந்த பாரோவை என்ன பண்ணிக்கணும்னா எதுல ஆட் ஆயிக்கிறோம்னா ஃபுல் சப்ட்ராக்டர் வந்து ஆட் ஆயிக்கிறோம். ஸோ அதன் மூலம் என்ன வச்சுக்கோன்னா 3 இதையும் எடுத்து கழிச்சு விட்டு என்ன பண்ணுவோம்னா அதுக்கான அவுட்புட் வந்து நம்ம கொடுப்போம் ரைட்டா? ஸோ புரியும் நினைக்கிறேன். ரொம்ப வந்து என்னன்னா குழப்பற மாதிரிலாம் கிடையாது. எப்படி ஆடர் பண்ணுதோ அதே மாதிரி தான் சப்ட்ராக்டர் வந்து வேலை பார்க்கும். ஒரு முழு கழிப்பான் என்பது 3 பைனரி பிட்டுகளை கழிக்கும் ஒரு சேர் சுற்றாகும். இது முந்தைய நிலையிலிருந்து வரும் கடன் உள்ளீட்டுடன் 2 பைனரி உள்ளீடுகளையும் கழித்து வேறுபாடு மற்றும் கடன் வெளியீடுகளை என்ன பண்ணா உருவாக்குகிறது. ரைட். அடுத்து போலாமா? இப்ப இதெல்லாம் வந்து எங்க சார் யூஸ் ஆகுது? ரியல் லைஃப்ல எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் சப்ட்ராக்ட் நல்லா கவனிங்களேன். டிஜிட்டல் கவுண்ட் அண்ட் டைமர் இருக்கா? அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன்.
டிஜிட்டல் வாட்ச்லாம் வச்சிருந்தோம்னா அதில் டைமர் வந்து செட் பண்ணும். இவ்வளோ நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி வந்து டைமர் செட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி குறைஞ்சிட்டே வருது. அப்போ என்ன ஆகுது? ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல இருந்து குறைஞ்சிட்டே வரணும். ஒன்று ஒன்று நீ குறைக்கணும் ரைட்டா? 9. 9ல இருந்து 1 குறைக்கணும் 8. 8ல இருந்து 1 குறைக்கணும் 7. அப்ப என்ன நடக்குது? இந்த இடத்துல என்ன சப்ட்ராக்ஷன் நடக்குது ரைட்டா? ஸோ அப்ப சப்ட்ராக்ஷன்ஸ் இது நடக்குது பாத்தீங்களா? இது 1 பை 1 வந்து கரெக்டா வந்துன்னா குறைஞ்சிட்டே வரணும். அப்ப அந்த குறைஞ்சிட்டு வர்றதுக்கு இதுல இருந்து இதை கழிக்கணும் 9 வரும். இதை என்னன்னா இன்புட்டா இருக்கும். இந்த இன்புட்டை எடுத்து ஆல்ரெடி வந்து என்ன ஒரு இன்புட் இருக்கும். அதோட எடுத்து கழிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்னன்னா கழிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணப்படுதுன்னா ஃபுல் சப்ட்ராக்டர் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரோபோட்ட வந்து ஒரு 100 சென்டிமீட்டர் கிட்ட வந்து என்னன்னா மூவ் பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வச்சுக்கலேன். ஃபர்ஸ்ட் அந்த ரோபோட் வந்து 35 சென்டிமீட்டர் மூவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே. அதாவது அதுக்குள்ளேயே மீன்ஸ் வந்து அந்த ரோபோட்டிக்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஃபுல் சப்ட்ராக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தம் 100 சென்டிமீட்டர் நீ கடக்கணும். இப்போதைக்கு நீ வேற 35 சென்டிமீட்டர் தான் கடந்திருக்க. இன்னும் என்ன 65 சென்டிமீட்டர் வந்து ரிமைனிங் இருக்கு. அப்ப நீ 65 சென்டிமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கும் ரைட்டா. ஜஸ்ட் இது ரெண்டையும் ஐ மீன் இது ரெண்டையும் வந்து கழிச்சு கொடுக்குற வேலை மட்டும்தான் அந்த என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த ஃபுல் சப்ட்ராக்டர் வந்து பண்ணும். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் என்னன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். புரியும் நினைக்கிறேன். என்ன மாதிரி இதுல வந்து இது யூஸ் ஆகுது. சரி, அடுத்து வாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்சர். இது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளானதான். இங்க பாருங்களேன், காம்பினேஷனல் சர்க்யூட், அதாவது மல்டிப்ளெக்சரை ஷார்ட்டா மக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தட் செலக்ட் ஒன் இன்புட் ஃப்ரம் மெனி இன்புட் அண்ட் சென்ட் இட் டு த சிங்கிள் அவுட்புட். The selection is controlled by the select line. Therefore, mux is also called the data selector அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய இன்புட் இருக்கும். அதுல ஒரு இன்புட் எடுத்து அவுட்புட் வந்து கொடுக்கும். என்ன சார் சொல்றீங்க? புரியலையே அப்படின்னா இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்க. ஸோ இந்த மக்ஸ் எதுல யூஸ் பண்றோம்னா நம்ம சிசிடிவி கண்ட்ரோல் ரூம்லாம் இருக்குல்ல, நிறைய மூவில கூட பார்ப்போம். அதாவது அந்த நிறைய சிசிடிவி கேமரா இருக்கும். அதுல ஒரு கேமராவை எடுத்து நீ அதை காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதெல்லாம் பார்த்தேன் 16 கேமராஸ். ஏதாவது ஒரு வந்து மால் இருக்கு, அதுல 16 கேமராஸ் இருக்குன்னா அதாவது ஒரு கேமரா மட்டும் நான் டக்குன்னு எடுத்து அதுல என்ன நடந்திருக்கு அதை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒன்லி ஒன் கேமரா மட்டும் எனக்கு மானிட்டர்ல வந்து காமிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு நம்ம மூவில பார்க்கும்போது வந்து டக்குன்னு அது வந்து எடுத்து காமிப்பாங்க. பட் ஆக்சுவலா வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ள எது வேலையை பார்க்கும் அப்படின்னா இந்த மக்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணும். என்ன மீனிங்? 16 கேமராஸ் இருக்கு ரைட்டா. ஸோ அப்போ 16 என்பது நிறைய இன்புட், மினி இன்புட். மினி இன்புட்ல நான் என்ன செலக்டிவா ஒன்னு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து அதை என்னன்னா அவுட்புட்டா கொடுக்குறேன். அதனால மினி இன்புட்ல இருந்து ஒரு அவுட்புட் வந்து வெளில வருது. ஈவன் இதோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கொடுத்துருக்கேன். அதாவது இன்புட்ல வந்து நிறைய இருக்கு. இன்புட்ல நிறைய இருக்கு. செலக்ட் இருக்கா, இதான் செலக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மக்ஸ்ல வந்து இருக்கும். அந்த செலக்ட் லைன் என்ன பண்ணும்னா நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு ஏத்தாப்புல அதை செலக்ட் பண்ணி என்ன வேணா அவுட்புட்டா வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எதில் நடக்கிறது? மக்ஸில் நடக்கிற வந்து வேலை. இப்ப புரியும் நினைக்கிறேன். இப்ப தமிழ்ல பாருங்க. ஒரு மல்டிப்ளெக்சர் என்பது பல உள்ளீடுகளில் இருந்து ஒரு உள்ளீட்டை தேர்ந்தெடுத்து அதை ஒரே ஒரு வெளியீட்டுக்கு அனுப்பும் ஒரு நேர் சுற்று ஆகும். இந்த தேர்வு தேர்ந்தெடுப்பு கோடுகள் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே ஒரு மக்ஸ் தரவு தேர்ந்தெடுப்பான் என்றும் அழைக்கப்படுகிறது. புரிய நினைக்கிறேன். ஈஸி தான். ரைட், அடுத்து வாங்களேன். அடுத்து டிமல்டிப்ளெக்சர். இது என்னது? டிமக்ஸ் அப்படின்னு சொல்றது. டிமக்ஸ்னா காம்பினேஷனல் சர்க்யூட் தான். டேக் one input and send it to one of many outputs. The output is selected using the select line. It is also called the data distributor. என்ன சார் சொல்றீங்க? டிமக்ஸ் அப்படின்னா இதோட ரியல் லைஃப் வந்து பாருங்களேன். அதாவது நிறைய இதெல்லாம் நம்ம முக்கியமா சொல்ல போனா இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல யூஸ் பண்றோம் பாத்தீங்களா. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு மைக்ரோஃபோன் தான் இருக்கும். ஒரு மைக்ரோஃபோன் 20 பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க? அதாவது கரெக்டா இப்ப பிளாட்ஃபார்ம் 5ல நான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சு. அப்படிதான் சொல்றேன். 20 பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஒரு மைக்ரோஃபோன் தான் இருக்கு. நான் பர்டிகுலரா பிளாட்ஃபார்ம் 5ல நான் என்னன்னா இந்த டைம்ல ஸ்டேஷன் ஐ மீன் இந்த டைம்ல ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிமக்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கேன். அந்த மைக்ரோஃபோனோட சிக்னல் என்ன பண்ணலாம்னா கொடுக்க முடியும். அந்த டிமக்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்க்கும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு மைக்ரோஃபோன் தான். நிறைய என்னன்னா பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த நிறைய பிளாட்ஃபார்ம்ல ஏதாவது ஒண்ணு நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்றது பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டா கொடுக்கறதுல அது எந்த வேலையை பார்க்கணும்? இந்த டிமக்ஸ் தான் வந்து பார்க்கும். இதுதான் ஆக்சுவல் என்னன்னா அப்ளிகேஷன் ஆஃப் வந்து இந்த டிமல்டிப்ளெக்சர். அதனால வந்து என்னன்னா இது சிம்பிளானது. இதே உங்களால என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஈவன் பாருங்க. ஸோ மக்ஸோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் இருக்கும். அதுல என்னன்னா செலக்ட் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. டிமக்ஸ் என்பது
நிறைய அவுட்புட் இருக்கும். ஸோ நிறைய அவுட்புட் இருக்கும். அதுல ஒன்ன செலக்ட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து என்னன்னா அவுட்புட்டா கொடுக்கும் ரைட்டா. இது வந்து என்னன்னா கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதான் அப்படி தமிழ்ல இருக்கு பாருங்களேன். ஸோ டிமல்டிப்ளெக்சர் டிமக்ஸ் என்பது ஒரு உள்ளீட்டை பெற்று அதை பல வெளியீடுகளில் ஏதேனும் ஒன்றிற்கு அனுப்பும் ஒரு சேர்மான சுற்றாகும். தேர்வு வரிகள் செலக்ட் லைன் மூலம் வெளியீடு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இது தரவு பகிர்வி என்றும் அழைக்கப்படுகிறது. மக்ஸுக்கும் டிமக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்து அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் டீகோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் யூ மீன் பை டீகோடர்? நம்ம யார்கிட்டயாவது ஃப்ரெண்டு கூட பேசும்போது அதை டீகோட் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவன் நிறைய மூவில வந்து டீகோட் பண்ணி சொல்றது இதெல்லாம் நிறைய நீங்க யூடியூப்ல வந்து பார்த்திருப்பீங்க. அப்ப டீகோடர் என்பது என்னன்னா ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் தட் கன்வெர்ட் n பிட் பைனரி இன்புட் into the 2n output line. Any time only one output line become active based on the input. என்ன சொல்றாங்க? டீகோடர் முக்கியமானது. ஸோ டீகோடர் முக்கியமானது. நல்லா கவனிங்க. இப்ப நிறைய இன்புட் இருக்கும், நிறைய அவுட்புட் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு இதை செலக்ட் பண்ணி ஒரு இதுக்கு வந்து நான் அவுட்புட்டா கொடுக்கறது. இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன் என்ன நம்ம எலிவேட்டர்ல வந்து பார்க்கலாம். ஸோ லிஃப்ட் இருக்கு பாத்தீங்களா? நான் லிஃப்ட்ல என்ன பண்றேன், 7th ஃப்ளோரை வந்து என்ன பண்றேன்னு வச்சுக்கலாம், அமுக்குறேன் ரைட்டா. ஸோ நான் 7th ஃப்ளோரை அமுக்குறேன். அப்ப என்ன ஆகும், லிஃப்ட் கரெக்டா என்ன 7th ஃப்ளோர்ல கொண்டு போய் விடும். இப்ப இந்த இடத்துல இன்புட்டா பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து மொத்தம் 10 ஃப்ளோர் வைங்களேன். ஒண்ணுல இருந்து என்னன்னா ஒண்ணுல இருந்து மொத்தம் 10 ஃப்ளோர் வரைக்கும் இருக்கு. அதுல எதை வேணா இது பண்ணலாம் ரைட்டா, அமுக்கலாம் ரைட்டா, அமுக்கலாம். அப்ப இன்புட்டுமே அதிகம் இந்த இடத்துல. இன்புட்டும் அமுக்குறேன். நான் இன்புட்டை எதை வந்து நான் சூஸ் பண்றேனோ அந்த அவுட்புட். அதே மாதிரி அவுட்புட்டுமே என்ன ஒண்ணுல இருந்து 10 வரைக்கும் இருக்கு. 10 ஃப்ளோர் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா என்ன கொண்டு போய் வந்து என்னன்னா அந்த லிஃப்ட் விடும். அதுல என்ன பண்றது, நான் 7th ஃப்ளோர் தான் கிளிக் பண்றேன். ஏன்னா 7th ஃப்ளோர்ல கொண்டு போய் விடுது. அப்ப என்ன நடக்குது, நல்லா கவனிங்களேன். அந்த எலிவேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதோட கண்ட்ரோலர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்ட்ரோலர்ல என்ன வச்சிருப்பாங்கன்னா டீகோடர் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டீகோடர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு இதை அமுக்கும் போது அந்த டீகோட் என்ன பண்ணா கரெக்டா போயிட்டு ஓகே இதுல எதை நான் டீகோட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 7th ஃப்ளோரா 7th வந்து இன்புட்ல தோடும், அவுட்புட்ல கரெக்டா அதுக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா 7th ஃப்ளோரை கிளிக் பண்ணி நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுன்னா அதுல வந்து விட்டுரும். ஸோ இதெல்லாமே ஒன்னோடு ஒண்ணு என்னன்னா கனெக்டடா தான் வந்து வேலை பார்க்கும். ஸோ நாட் ஆல் ஃப்ளோர் எடுக்காது. டீகோட் என்ன பண்ணும், அந்த பைனரி இன்புட்டை ஒன் கரெக்ட் அவுட்புட்டா, ஸோ பைனரி இன்புட் நான் 7th கொடுக்குறேன், அதை பைனரிக்கு ஏத்தாப்புல மாத்தும் ரைட்டா. 7 என்பது என்ன அப்படின்னா நம்ம டெசிமல் நம்பர், இதை பைனரிக்கு மாத்தி அந்த பைனரி கரெக்டா என்ன 1ல இருந்து 10 வரைக்கும் வந்து என்னன்னா கரெக்டான என்ன இருக்கும் அப்படின்னா பைனரியில இருக்கும். அதுக்கு கரெக்டா எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். 7க்கு ஏத்தாப்புல என்ன இருக்கும்னா மேட்சிங்ல பைனரி இருக்கும். ஸோ அந்த பைனரி நம்பர் என்ன பண்ணா கிளிக் பண்ணும். 2 மேட்ச் ஆகுதா, எஸ் அவங்க அதான் செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் என்ன பண்ணா நம்மள வந்து விட்டுரும். ஸோ இதுதான் வந்து எலிவேட்டர்ல எப்படி கரெக்டா வந்து அந்த மேட்ச் ஆகுதோ நம்ம வந்து கிளிக் பண்ணா கரெக்டா 7th ஃப்ளோர் நிக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து இந்த டீகோடர் தான். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். டிகோடர் என்பது என் பிட் இரும உள்ளீட்டை 2n வெளியீட்டு கோடுகளாக மாற்றும் ஒரு சேர்மான சுற்றாகும். எந்த ஒரு நேரத்திலும் உள்ளீட்டின் அடிப்படையில் ஒரே ஒரு வெளியீட்டு கோடு மட்டுமே செயல்படும் நிலையை அடைகிறது. நம்ம உண்மைதானே, நம்ம எதை நம்ம வந்து என்ன தொடரமோ, ஏன்னா இன்புட்டும் அதிகம் அவுட்புட்டும் அதிகம், எதை நம்ம தொடரமோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து அடுத்து டீகோடர் பார்த்தோம். இப்ப என்கோடர் வந்து பாருங்க. ஸோ என்கோடர் பாருங்க. இதுல என்னன்னா மல்டிபிள் இன்புட் லைன் என்ன ஆகும்னா பைனரி கோடா வந்து கன்வெர்ட் பண்ணும். அதாவது என்கோடர் வந்து என்கோடி பண்ணி வச்சுக்கிறோம். இது டீகோடர் என்ன பண்ணுதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆபரேஷன் வந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு நான் சொல்றேன். இதுல நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து லெஸ் தென் த நம்பர் ஆஃப் இன்புட் சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், டீகோடர் பொறுத்தளவுக்கு, ஸோ டீகோடர் பொறுத்தளவுக்கு என்ன இருக்குன்னா எத்தனை இன்புட் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன இருக்குன்னா அவுட்புட் இருக்கும். அதுல என்ன நம்ம சொல்றோமோ, எந்த இன்புட்டை தொடரமோ அந்த அவுட்புட்டுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும்னா அதோட வேலையை பார்க்கும். இதுதான் டீகோடர் ரைட்டா. பட் இந்த என்கோடர் என்ன பண்ணும் பாருங்களேன். இந்த என்கோடர் என்ன பண்ணும்னா நிறைய இன்புட் வந்து கீ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கம்ப்யூட்டரோட கீபோர்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ கம்ப்யூட்டரோட கீபோர்டுல நிறைய என்ன இருக்கும், கீபோர்ட் கீ இருக்கும் ரைட்டா. ஏபிசி 1 2 3 நிறைய இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்புட் ஆனது என்ன அதிகம் ரைட்டா, இன்புட் ஆனது அதிகம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கீ தான் நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரெஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நான் ஏ அப்படின்னு அமுக்குறேன்னு வச்சுக்கலாம். நான் ஏ அப்படின்னு அமுக்குறேன்னா அந்த ஏ ஆனது என்ன பண்ணும், நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஏ இருக்கு நிறைய வந்து இன்புட் கீ இருக்கு. ஒவ்வொன்றும் என்ன பண்ணும்னா பைனரியில கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஏ பி சி 1 2 3 எல்லாமே பைனரியா கன்வெர்ட் ஆகிருக்கும் ரைட்டா. நான் ஏஐ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட நல்லா கவனிங்க, அந்த என்கோடர் கீபோர்டோட என்கோடர் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணும். எதை நான் என்ன கீயை பிரஸ் பண்றனோ அதை பைனரி கூட கன்வெர்ட் பண்ணும். நல்லா கவனிங்க, ஆல்ரெடி அது கிட்ட வந்துன்னா
என்ன இருக்கும், அந்த பைனரி வந்து வேல்யூ இருக்கும் ரைட்டா. ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு பைனரி வேல்யூ இருக்கும். கரெக்டா என்ன பண்றேன்னா, எந்த கீயை பிரஸ் பண்றேனோ அந்த இதை என்னன்னா பைனரி கோடா மாத்தும். அந்த பைனரி கோட என்னன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து சென்ட் பண்ணும். இந்த இடத்துல என்ன மீனிங் பண்றோம்னா, நிறைய இன்புட் இருக்கு ரைட்டா, நிறைய இன்புட் இருக்கு. அதுல எந்த இதை ஒண்ணு சூஸ் பண்றோம்னா, அந்த சூஸ் பண்றதை மட்டும் என்ன பண்ணணும்னா எங்க அனுப்பணுமோ அந்த இதுக்கு அனுப்பும். அப்ப அதனால என்ன சொல்லுவேன்னா, இன்புட் என்கோடர் பொறுத்தளவுக்கு இன்புட் அதிகம், எதை விடனா அவுட்புட்டை விட. ஸோ அவுட்புட் கம்மியானதா இருக்கும். ஏன்னா நிறைய இதுல இருந்து நான் என்ன பண்றேன், ஒன்ன செலக்ட் பண்ணி அனுப்புற டேட்டா. அதனால என்கோடர்ல இன்புட் வந்து இந்த நம்பர் ஆஃப் இன்புட், இதில் வெளியீடுகளின் எண்ணிக்கை உள்ளீடுகளின் எண்ணிக்கையை விட வந்து குறைவா இருக்கும். இது மறந்துடாதீங்க, என்கோடர் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. ஸோ என்கோடர் என்பது பல உள்ளீட்டு வரிகளை பைனரி குறியீடாக மாற்றும் ஒரு சேர்மான சுற்றாகும். ஸோ என்கோடரோட முக்கியமான வேலை என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், போயிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்ல இருந்து இன்னொரு கடத்துறதான் கிடையாது. என்கோடர் ஜஸ்ட் என்ன பண்ணும், என்கோடு பண்ணும். எதை என்கோட் பண்ணும், நார்மலா ஒரு டெசிமல் நம்பர்ல இருக்கு, அந்த டெசிமல் நம்பரை என்னன்னா பைனரியே கன்வெர்ட் பண்ற வேலையை மட்டும்தான் இது பார்க்கணும், இந்த என்கோடர் பண்ணும். புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. டீகோடர் என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தொடுறோமோ அதுக்கு ஏத்தாப்புல அதை செலக்ட் பண்ணி விடும். பட் என்கோடர் இருக்கிற இதை என்ன பண்ணும்னா, ஒரு இதை நம்ம ஒரு ஏதாவது கீ இருக்கு, அந்த கீயை நான் பிரஸ் பண்றேன், அந்த கீயோட வேல்யூவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரியே கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் தான் என்ன பண்ணும், இந்த என்கோடர் வந்து வேலை பார்க்கும் ரைட்டா. இது டீகோடருக்கு எதிரான வந்து செயல்பாட்டை செய்கிறது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெளியீடுகள் எண்ணிக்கை என்னன்னா உள்ளீடுகள் எண்ணிக்கை விட குறைவா குறைவாக இருக்கும். சரி, அடுத்து ஈவன் இந்த என்கோடரோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பார்கோட் ஸ்கேனர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி, இந்த என்கோடரை பேஸ் பண்ணி தான். ஜஸ்ட் என்ன பண்ணும், இந்த பார்கோட் இருக்கு, இந்த பார்கோடு என்ன பண்ணுன்னா அந்த அந்த பார்கோட இதா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த பைனரி கோடுக்கு எது ஈக்குவலண்டான வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து காமிக்கும். டிஜிட்டல் டிஸ்பிளே பைனரி கோட என்ன பண்ணா டிஜிட்டல் டிஸ்பிளே மாத்துறதுக்கு என்னன்னா ஒரு 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 டிவைஸ் இருக்கும் ரைட்டா, ஒரு பார்ட் இருக்கும், அது ஒர்க் பண்ணும். பட் அந்த பைனரி கோட கன்வெர்ட் பண்ணணும்ல, அந்த பார் கோட பைனரி கோட கன்வெர்ட் பண்றதுக்கு வேலை பார்க்கறது என்கோடர். அந்த என்கோடர் என்ன இந்த மாதிரி பைனரி கோட கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா, சிபி என்ன சொல்லுவேன், இந்த பைனரி கோடுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த வந்து வேல்யூ இருக்கு, ஸோ வேல்யூ இருக்கோ இல்ல அதுக்கு ஏத்தாப்புல வந்து லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த லெட்டர் என்ன பண்ண காமிக்கும். அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஈவன் அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட வந்து எவ்வளவு அமௌண்ட், இல்ல எவ்வளவு வந்து கேஜி, இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அப்போ என்கோடர் முக்கியமான வேலை. பார்கோட் ஸ்கேனர் பொருளின் தகவல்களை டிஜிட்டல் பைனரி குறியீட்டாக மாற்றி கணினிக்கு வந்து அனுப்புகிறது. ஜஸ்ட் கணினிக்கு வந்து என்ன, பைனரி கூட மாற்றி அனுப்புற வேலையை மட்டும் தான் என்ன பண்ணுனா என்கோடர் வந்து பார்க்கும். அவ்வளவுதான். இதோட என்ன முடிச்சிட்டோம்னா, காம்பினேஷன் சர்க்யூட், அது சம்பந்தப்பட்ட டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அந்த மக்ஸ் டிமக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஆடர்னா என்ன, சப்ட்ராக்டர்னா என்ன, என்கோடர்னா என்ன, டீகோடர்னா என்ன, இந்த அளவு தெரிஞ்சா போதும். ரொம்ப டெப்தா போகணும் அவசியம் கிடையாது. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, சீக்வென்ஷியல் சர்க்யூட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதோட டெஃபினேஷனை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாதான் என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா, சீக்வென்ஷியல் சர்க்யூட் அப்படின்னாவே மெமரி சர்க்யூட் வந்து இது இருக்கும். அதாவது இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணும்னா ரிமெம்பர் பண்ணும். அண்ட் ஆல்சோ கிளாக் பல்ஸ் வந்து இதை ஆப்ரேட் பண்றதுக்கு கிளாக் பல்ஸ் வந்து தேவை. இந்த மெமரி சர்க்யூட்டும் கிளாக் பல்ஸும் எதுல இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா காம்பினேஷனல் சர்க்யூட்ல இருக்காது ரைட்டா. ஏன்னா நம்ம காம்பினேஷனல் சர்க்யூட் என்பது என்ன சொன்னோம், ஒரு இன்புட் கொடுக்குறோமா, அந்த இன்புட்டுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும், அவ்வளவுதான். எதையும் என்ன பண்ணாதுன்னா ஸ்டோர்லாம் பண்ணி வைக்காது. பட் சீக்வென்ஷியல் சர்க்யூட் என்பது நார்மலா ஒரு காம்பினேஷன் சர்க்யூட் மாதிரி ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் அந்த அவுட்புட் வரும் பாத்தீங்கன்னா, அந்த அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையா இருந்துச்சுன்னா அந்த மெமரி என்ன பண்ணினா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்காகனா இந்த மெமரி மூலம் அடுத்து ஏதாவது ஒரு வேலை பண்ண சொல்றாங்கன்னா அதுவே ஆட்டோமேஷனா என்ன பண்ணும்னா அந்த மெமரியில இருந்து எடுத்து பண்ணும். ஸோ அப்ப என்ன சொல்லலாம்னா, இந்த மெமரின்னு சொல்லும் போது ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருமா. மெமரி அப்படின்னாவே என்ன, ஏதோ ஒன்று ஸ்டோர் ஆகுது ரைட்டா. அப்ப சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கு ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு ஒன்று தேவை. அந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் மொத்தம் 2 இருக்கும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா லாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்ச் என்பது இங்க பாருங்களேன், சிம்பிளஸ்டான ஒரு மெமரி டிவைஸ் தான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. இது என்ன பண்ணும்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். 0 இல்ல 1 இந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதோட அவுட்புட் வந்து சேஞ்சஸ் as long as the enable signal is active. என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நல்லா கவனிங்க. நான் ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷனை வச்சு வந்து உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒரு எலிவேட்டர் இருக்கா, ஸோ ஒரு லிஃப்ட் இருக்கு, அந்த லிஃப்ட் ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. இப்போ நார்மலா வந்து ஒரு லிஃப்ட்ல போய் நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணுவோம், டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணோடனே அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும், சிக்னலை ரிசீவ் பண்ணும்.
யாரோ ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா டோரை வந்து ஓபன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு என்ன பண்ணா அந்த கண்ட்ரோலருக்கு சிக்னல் வந்து ரிசீவ் ஆகும். இந்த ரிசீவ் ஆகிற சிக்னல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிசீவ் ஆகிற சிக்னல் வந்து அதாவது என்ன ஆகுது நல்லா கவனிங்க. அந்த எலிவேட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட சிக்னலை வந்து கண்ட்ரோலர் வந்து வாங்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணோடனே அது கண்ட்ரோலர் வாங்கும். பட் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த latch இருக்கும். ஸோ latch என்பது என்ன ஒரு ஸ்டோரேஜ் பார்ட் இதுல அந்த கண்ட்ரோலர்ல. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரோலர் அந்த சிக்னலை வாங்கினோடனே ஹோல்ட் பண்ணி வைக்கும். அந்த சிக்னலை கொஞ்ச நேரம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். அந்த ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் டோர் என்னன்னா ஸ்டில் ரிமைன் ஓப்பனா தான் இருக்கும். நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போனோனயே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எந்த ஃப்ளோருக்கு போகணும் அதை அமுக்குவீங்க. அமுக்குனதுக்கு அப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆகுறது வந்து அமுக்காத வரைக்கும் என்னன்னா கொஞ்ச நேரம் டிலே ஆகும் ரைட்டா. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷனா மூடும். இல்ல நீங்க வந்து என்ன க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். என்ன 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 ஃப்ளோருக்கு போறீங்களோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டோர் க்ளோஸ் ஆகணும் அந்த பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா டக்குன்னு என்ன க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகும் ரைட்டா. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் என்ன பண்றோம்னா ஒன்ஸ் நம்மள க்ளோஸ் அப்படின்னு பிரஸ் பண்ணா இல்ல அந்த டைமர் வந்து ஃபினிஷ் ஆனா மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ப ஒரு டைமிங் ஏதோ நடுவுல என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் ஏதோ ஒண்ணு ஹோல்ட் பண்ணுது. அந்த ஹோல்ட் பண்ற வேலையை எது பார்க்கும் அப்படின்னா அது latch தான் பார்க்கும். ஸோ ஹோல்ட் த சிக்னல் அன்டில் இட் இஸ் சேஞ்ச். இந்த சேஞ்ச் ஆகுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்ம சேஞ்ச் பண்றதா இருக்கலாம். இந்த க்ளோஸ் அப்படின்னு பிரஸ் பண்றதுனால இருக்கலாம். இல்ல அதோட டைமர் வந்து ஃபினிஷ் ஆகலாம். ஸோ டைமருமே இருக்கும். கண்டிப்பா டைமர் இருக்கும். டைமர் மீன்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு எலிவேட்டர் இருக்கு. அது உள்ள போறோம். உள்ள போனோனே அதுக்குன்னு ஒரு டைமர் இருக்கும் ரைட்டா? ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகும்னா குளோஸ் ஆகும். அதுக்கான ஒரு டைமர் இருக்கும். அந்த டைமர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுது? ஏதோ ஒண்ண ஹோல்ட் பண்ணுது. ஏதோ ஒண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து ஹோல்ட் பண்ணுது. அந்த ஹோல்ட் பண்ற வேலைய எது பார்க்கும்னா லாட்ச் பார்க்கும். அப்ப என்னது? ஸ்டோர். ஹோல்ட் அப்படின்னாவே என்ன பண்ணுது? ஏதோ ஒண்ணு புடிச்சு வைக்குது ரைட்டா? புடிச்சு வைக்கிறதுனாவே என்ன? ஸ்டோர் பண்றதுன்னு தான் சொல்லலாம் ரைட்டா? சோ அதுதான். இப்ப நீங்க பாருங்களேன். சோ டிஜிட்டல் மின்னணுவியலில் லாட்ச் என்பது மிக எளிமையான நினைவக சாதனமாகும். இது ஒரு பிட் 0 ஆர் வந்து 1 அளவிலான தகவலை சேமிக்கிறது. எனபிள் சிக்னல் செயல்பாட்டில் இருக்கும் வரை இதன் வெளியீடு வந்து மாறுகிறது. ஸோ எனபிள் சிக்னல் மீன்ஸ் என்ன? அந்த சிக்னல் வந்து ஆக்டிவா இருந்துச்சுன்னா ஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த சிக்னல் இருந்துச்சுன்னா அது ஹோல்ட் பண்ணி வரைக்கும் ஒரே இதுல இருக்கும். சிக்னல் மாறுச்சுன்னா அதுக்கு ஏத்தப்பல மாறிக்கிறோம். அப்ப அது சிக்னலை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துல வேலை நடக்குது ரைட்டா. இதோட அனிமேஷனுமே வந்து பாருங்களேன். ஸோ அதாவது லாட்சோட ஒரு பேசிக் சர்க்யூட்னாவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சர்க்யூட்டோட வந்து டயக்ராம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். கான்செப்ட் இதுதான். கான்செப்டை நீங்க மைண்ட் வச்சுட்டா போதும் தான். ரைட். அடுத்து வாங்க. இப்ப லாட்ச்ல இருந்து உருவாக்கப்பட்டதா என்ன சொல்லுவேன்னா ஃபிளிப் ஃப்ளாப். இதுவும் வந்து என்னன்னா ஒரு மெமரி டிவைஸ் தான். மெமரி டிவைஸ் தான். இது என்னன்னா ஸ்டோர் ஒன் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒன் பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இட் சேஞ்சஸ் இட் அவுட்புட் ஒன்லி when the clock pulse is received. It is a basic building block of register and வந்து கவுண்டர். அதாவது என்னன்னா லாட்ச் இருக்கா? சோ அந்த லாட்ச்ல இருந்து உருவாக்கப்பட்டதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து உருவாக்கப்பட்டதா என்னன்னா ரெஜிஸ்டர் அண்ட் வந்து கவுண்டர். ரெஜிஸ்டர் அண்ட் வந்து கவுண்டர். சரி, ஃபிளிப் ஃப்ளாப்னா என்ன? நான் என்ன சொன்னேன்? லாட்ச் என்பது சிக்னலை ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஒரு ஹோல்டு அப்படின்னாவே ஒரு ஸ்டோரேஜ். அப்ப ஸ்டோர் பண்ணது அப்படின்னு சொன்னோம். ஃபிளிப் ஃப்ளாப் என்பது என்னன்னா நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். டிராபிக் சிக்னல் கண்ட்ரோலர் வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. டிராபிக் சிக்னல் கண்ட்ரோலர் என்ன? ஒரு டிராபிக் சிக்னல் இருக்குன்னா கரெக்டா என்ன நடக்கும்? முதல்ல வந்து ஒரு கலர் வரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெட்டா, கிரீனா, எல்லோவா இந்த மாதிரி மாறி மாறி வரும் ரைட்டா. ஸோ அப்ப டிராபிக்ல சிக்னலை மாறி மாறி வருது. ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும். அந்த ஆட்டோமேஷன் பண்றதுக்கு எப்படி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் ஆகுது அப்படின்னா நல்லா தெரியுங்க. இப்ப அந்த டிராபிக் சிக்னல் கண்ட்ரோலர்ல அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். அதாவது கண்ட்ரோலர் இருக்கு பாத்தீங்களா? அது ஒவ்வொரு பல்ஸுக்கு என்ன அதாவது எவ்ரி 30 செகண்டுக்கு ஒரு பல்ஸை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அதாவது கண்ட்ரோலர் கிளாக் வந்து என்னன்னா எவ்ரி 30 செகண்டுக்கு ஒரு பல்ஸ் கொடுக்கும். அந்த பல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. அந்த பல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த பல்ஸ். ஒரு பல்ஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அது என்ன ஆகும்? அந்த வேல்யூ கொண்டு போய் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் பல்ஸோட 1 வந்துச்சுன்னா அது ரெட்டுக்கு போகும். கிளாக் பல்ஸ் 2 அப்படின்னா கிரீனுக்கு போகும். கிளாக் பல்ஸ் 3னா எல்லோக்கு போகும். கிளாக் பல்ஸ் 4 இது எல்லாமே என்னன்னா ஒரு மெமரியில ஆல்ரெடி வந்து குடுத்துருவாங்க. இந்த மாதிரி நீ பண்ணணும். இது எல்லாமே என்னன்னா நம்ம இந்த நார்மல் லாஜிக் கேட் இருக்கு பாத்தீங்களா? சோ லாஜிக் கேட்ஸ்ல 0, 0, 0, 1, 1, 0, 1, 1 இந்த மாதிரி ஏதாவது கரெக்ட்டா அதுக்கு ஏத்தாப்புல கனெக்ஷன குடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலேன். என்ன பண்ணும்? அந்த சிக்னல் வந்துச்சுன்னா சிக்னலுக்கு வர வர என்னன்னா
அது வாட்டில் ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப ஃபிளிப் ஃப்ளாப் என்பது என்னன்னா, இது சேஞ்ச் ஆகுது எப்ப? when the clock pulse arrive ரைட்டா? அப்ப அது எத பார்க்கணும்? ஒன்லி கிளாக் பல்ஸ் மட்டும் தான் பார்க்கும். ஸோ அப்ப கிளாக் பல்ஸ் வர வரைக்கும் வந்து அது வெயிட் பண்ணும். கிளாக் பல்ஸ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுது? அது வெயிட் பண்ணுது ரைட்டா? ஸோ அப்ப வெயிட் பண்ணுதுன்னா, அது கிளாக் பல்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுதுன்னா என்ன பண்ணுது? அப்ப ஒரே ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த ஸ்டேட்ட என்ன பண்ணுது? இதுவும் ஹோல்ட் பண்ணுதா? வந்துருச்சா? அதாவது ஹோல்ட் பண்ற வேலைய என்னன்னா லாட்ச் பார்க்கும். அந்த லாட்ச் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் என்னன்னா, அதனால ஆனதான் ஃபிளிப் ஃப்ளாப் சொல்லுவாங்க. ஸோ அப்ப லாட்ச்சோட ஒர்க்க இன்னும் அப்படியே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபிளிப் ஃப்ளாப் வந்துனா அட்வான்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நெறைய சிக்னல் வந்து எடுத்துக்கும் ரைட்டா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? ஃபிளிப் ஃப்ளாப் என்பது கிளாக் பல்ஸ் அரைவ் ஆகும்போது மட்டும் தான் என்னன்னா, அதோட வந்து அவுட்புட் ஆனது என்னன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து வேலை பார்க்கும். அப்ப ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் வேலை பண்ணணும்னா, அதுக்கு என்ன தேவை? சிக்னல் வந்து தேவை. சிக்னல் மீன்ஸ் என்ன? கிளாக் பல்ஸ் வந்து தேவை. ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் டேட்டாவ ஸ்டோர் பண்ணுது. அப்டேட் ஒன்லி அந்த கிளாக்கோட எட்ஜ் தான். புரிஞ்சுக்கங்க இம்பார்ட்டன்ட். இப்ப தமிழ்ல பாருங்க. ஃபிளிப் ஃப்ளாப் என்பது ஒரு பிட் தகவல்களை சேமிக்கும் ஒரு நினைவக சாதனம். ஒரு கடிகார துடிப்பு பெறப்படும் போது மட்டுமே அது தனது வெளியீட்டை மாற்றுகிறது. இது ரெஜிஸ்டர் மற்றும் கவுண்டர்களின் அடிப்படை கட்டுமான கூறு ஆகும். மறந்துறாதீங்க. சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து வாங்களேன். ஃபிளிப் ஃப்ளாப்ல நெறைய டைப் இருக்கு. ஸோ அந்த டைப் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் டைப் வந்து எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது என்ன சார் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்? எஸ் மீன்ஸ் வந்து செட்ன்னு அர்த்தம். ஆர் மீன்ஸ் வந்து ரீசெட் அப்படின்னு அர்த்தம். அப்ப செட் ரீசெட் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு அர்த்தம் ரைட்டா? இது என்ன 1 பிட் ஆஃப் டேட்டாவ வந்து ஸ்டோர் பண்றதாம். ஃபிளிப் ஃப்ளாப்னா டேட்டாவ ஸ்டோர் பண்றதாம். இதுல செட் என்பது என்னன்னா அவுட்புட் 1ன்னு, ரீசெட் என்பது அவுட்புட் 0 அப்படின்னு இருக்கும். காமன்லி என்னன்னா ஒரு சிம்பிளான ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சர்க்யூட் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ப வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படி சார்? எதுல சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. இப்ப அலாரம் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி அலாரம் வந்துன்னா ஒரு வீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செக்யூரிட்டி அலாரம் இருக்கு. இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்சார் இருக்கும் ரைட்டா? ஸோ செக்யூரிட்டி அலாரம் இருக்குன்னா ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் என்ன பண்ணுது? இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் சிக்னல வந்து அனுப்பும். செட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொன்னோம் இதுக்கு முன்னாடி? செட் சிக்னல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்டோர் அவுட்புட் என்ன கொடுக்கும்? 1ன்னு கொடுக்கும். அப்ப அந்த 1ல நம்ம என்ன கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம்னா, 1ல என்ன கனெக்ட் பண்ணா அலாரம் ஆன் அப்படின்னு சொல்லி வந்து குடுத்து வச்சிருப்போம். அப்ப ஒரு பெர்சன் வந்துட்டாங்க, செட் அப்படின்னு வரும். செட்ன்னு வந்தாவே அலாரம் என்ன ஆன் ஆகும். சரி இப்ப பெர்சன் வந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் என்ன இருக்கும்னா, அந்த அலாரம் வந்து என்ன இருந்துச்சு ஆன்ல தான் இருக்கும். அப்ப ரீசெட் பட்டன நம்ம அமுக்காத வரைக்கும் ரீசெட் பட்டன அமுக்காத வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலாரம் வந்து ஸ்டில் ஆன்லயே இருக்கும். நம்ம வந்து ஓகே யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரீசெட் பட்டன அமுக்குனோனே அலாரம் வந்து ஆஃப் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் சிக்னலும், இந்த ரீசெட் சிக்னல் இருக்கு பார்த்தீங்களா, அது 1 இருக்கும்போது, செட் சிக்னல் 1 இருக்கும்போது அலாரம் ஆன் ஆயிருது. இப்ப அந்த ஆளு போயிட்டாலுமே நல்லா கவனிங்க. அந்த பெர்சன் போயிட்டாலுமே என்னன்னா, இந்த ஃபிளிப் ஃப்ளாப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அலாரத்த ஆன் பண்ணாது. சாரி அலாரத்த ஆஃப் பண்ணாது. அலாரம் ஸ்டில் வந்து என்னதான் ஆன்னா இருக்கும். ஆனா, அந்த ரீசெட் பட்டன் பிரஸ் மீன்ஸ் என்ன ஆகுது? அலாரம் வந்து நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலேன். ஓகே யாரோ வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு என்னன்னா, அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ரைட்டா? அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆகாது. அப்ப நம்ம வந்து பார்த்து ஓகே யாரோ வந்துட்டாங்க போல சொல்லிட்டு அலாரம் ஆஃப் பண்ணுமா? அந்த அலாரத்த ஆஃப் பண்ணும்போது அது என்னன்னா ரீசெட் பட்டன்னு மாறிடும். அப்ப ரீசெட் பட்டன் மாறி வந்து மறுபடியும் என்ன ஆகும்னா அது 0க்கு போயிரும். அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபிளிப் ஃப்ளாப் ஆனது என்ன பண்ணுது? ரிமெம்பர் தட் அலாரம் வாஸ் ஆக்டிவேட்டட். ஸ்டே ஆன் அன்டில் சம்மோன் ரீசெட்டட். சம்மோன் ரீசன் அந்த அலாரம் ஆஃப் பண்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, நான் ஆன்லயே வச்சிருப்பேன். இது எந்த மாரி இருக்குன்னா, அந்த செக்யூரிட்டி அலாரம், செக்யூரிட்டி சிஸ்டத்துல ரொம்பவே வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா? அப்ப எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து செட் என்பது அவுட்புட் ஆன். இத ரிமெம்பர் பண்ணிக்கிறோம். ரீசெட் வந்தா மட்டும் தான் அது என்னன்னா ஆஃப் பண்ணும். ஸோ ஆட்டோமேஷனா என்ன பண்ணாதுன்னா, ஆன், ஆஃப் அலாரத்த ஆன் பண்ணிட்டு, அலாரத்த ஆஃப் பண்றது அந்த மாரி பண்ணாது. ஒரு வேலைய பண்ணி விட்டுரும். பண்ணி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், நம்ம வந்து இது பண்ணா மட்டும் தான். ஸோ ஹியூமனா போய் இது பண்ணா மட்டும் தான், அதுக்கு ஏத்தாப்புல அது என்ன பண்ணிக்கும்னா மாறிக்கும். ஸோ இதுதான் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட ஒரு வந்து என்னன்னா வேலையே. ஸோ எஸ்ஆர் நிலைமாற்றி என்பது அமைத்தல், மீட்டமைத்தல் நிலைமாற்றி. ஸோ செட், ரீசெட். அதான் வந்து என்ன, ஒரு அமைக்கிறாங்க. அமைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து மீட்டமைத்தல் ரைட்டா? ஸோ அதாவது ஒரு நிலையிலிருந்து இன்னொன்னு மறுபடியும் ரீசெட் பண்றதா அர்த்தம். இது 1 பிட் தரவை சேமிக்கும். அமைத்தல் வெளியீட்டை 1ஆகவும், மீட்டமைத்தல் வெளியீட்டை 0வாகவும் மாற்றும். இது எளிய இயக்கு நிறுத்து கட்டுப்பாட்டு சுற்றுகளில் என்னன்னா பயன்படுத்தப்படுகிறது, இல்ல பயன்படுகிறது. சரி. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் எப்படி பண்ணுன்னு பார்த்தோம். அடுத்து வாங்களேன். ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ ஜேகே என்பது என்ன? ஜே மீன்ஸ் என்ன? நல்லா கவனிங்க. இது
இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட இம்ப்ரூவ்டு ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல இந்த இன்வேலிட் ஸ்டேட் ஆஃப் த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு இருக்கும். என்ன மீனிங்? இன்வேலிட் ஸ்டேட்னா உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இதுல ஜேகே ரெண்டுமே ஒன்னா இருந்துச்சுன்னா the output toggle between 0 and 1. It mainly used in the counter. முதல்ல இந்த இடத்துல என்ன எப்படி இன்வேலிட் ஸ்டேட் அது என்னன்னு தெரியணும். இன்னொன்னு டாகிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இந்த ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வந்து புரியும். நல்லா கவனிங்க. இது என்னன்னா ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோல் தான். இப்ப ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் நம்ம தேவைப்படும் போது ஆன் ஆகணும், தேவையில்லாத போது ஆஃப் ஆகணும். இல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறணும். இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஜேஎன்கே 2 இருக்கா? ஜேஎன்கே என்ன பண்ணா கிளாக் பல்ஸ் வரும்போது அந்த மிஷின் என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணா இந்த ஜேகே வந்து டிசைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜே வந்து 1 இருக்கு, கே வந்து 0 இருக்கு. ஆனா மிஷின் வந்து ஆன் அப்படின்னு வைக்கிறோம். ஜே வந்து 0 இருக்கு, கே வந்து 1 இருக்கா, மிஷின் வந்து ஆஃப்னு வைக்கிறோம். இப்ப ஜே வந்து 0 இருக்கு, கேவும் 0 இருக்குன்னா மிஷின் ரிமைன் அட் திஸ். அதாவது எந்த நிலைமையில இருந்துச்சுன்னா அதே நிலைமையில இரு. நீ ஆன்ல இருந்துச்சுன்னா ஆன்ல இரு, ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆஃப்ல இரு. இது நிறைய இடத்துல எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன். இப்ப நிறைய மிஷின்ஸ்ல வந்து ஆட்டோமேஷன்ல வந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அதை ஆஃப் பண்ணாம அப்படியே அதை ஹோல்ட்ல வைக்கிறதுக்கா மேபி லைட்டா கண்ட்ரோல் பண்றதுக்கா என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இப்ப ஜே ஈக்குவல் டு 1 கே ஈக்குவல் டு 1 இந்த மிஷின் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அது ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப்ல மாத்து, ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன்ல மாத்து. அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் ஆஃப்ல இருக்கு, ஜிஎன்கே 1ல இருந்துச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் என்ன பண்ணணும், ஆஃப்ல இருக்கிற மிஷின் ஆன் பண்ணி விட்டுரும். அடுத்த கிளாக் பல்ஸ் என்ன பண்ணுனா ஆன்ல இருக்கிற மிஷின் ஆஃப் பண்ணி விடும். ஸோ அப்ப இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது என்ன ஆகுது, ஆன்ல இருக்கிறது ஆஃப் ஆகும், ஆஃப்ல இருக்கிறது ஆன் ஆகும். இதுதான் டாகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாகல்ஸ் தான் ஒரு நிலைமையில இருக்கிறது அப்படியே இன்னொரு நிலைமைக்கு என்னன்னா மாத்தி வர்றது. ஸோ அப்ப ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணா நான் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும். அதை நான் ரிமூவர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு நான் ரிமூவ் பண்ணி அப்படியே வச்சிருவேன். இல்லையா அந்த ஸ்டேட்டோட கரண்ட் ஸ்டேட்ல இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா சேஞ்ச் பண்ணுவேன். So இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இது எதுல கிடையாது, இது எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த எஸ்ஆர்ல கிடையாது. எஸ்ஆர்ல என்ன பண்ண முடியும், ஆனா ஆஃபா அதை மட்டும் தான் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ அதனாலதான் என்ன இன்வேலிட் ஸ்டேட் மீன்ஸ் என்ன, ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த ஸ்டேட்லயே கன்டினியூ பண்றது. இல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது என்னன்னா அந்த ஸ்டேட் அப்படியே மாத்துறது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்ல இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாத்துறது. அந்த மாதிரி என்ன பண்ண முடியாதுன்னா எஸ்ஆர்ல வந்து பண்ண முடியாது. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ரைட். அடுத்து வாங்க. அடுத்து டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா மெயின்லி யூஸ் டு ஸ்டோர் த வந்து டேட்டா. இது எப்படின்னா கிளாக் கேஜ் பொறுத்தளவுக்கு the value at input T transfer to output Q. It can store one bit at a time. Commonly used in register and memory circuit. புரியலையே சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது டேட்டாவை ஸ்டோர் பண்றதும் யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன். நல்லா கவனிங்க. இப்ப ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் என்னன்னா ஒன் பிட்டை என்ன ரிமூவ் பண்ணணும், எதர் 0 or 1 இதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இப்ப இன்புட் என்ன ஒன்னுன்னு கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது என்ன பண்ணணும், இன்புட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்ப அது என்ன பண்ணும், டி ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கும். டி ஈக்குவல் 1 அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு கிளாக் பல்ஸ் வரும்போதுனால நீங்க கிளாக் பல்ஸ் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து 1 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். 1 வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப டியோடது வந்து சேஞ்ச் ஆகுது. டியோடது சேஞ்ச் ஆகுது. ஆனா இன்னும் கிளாக் பல்ஸ் வரல. அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த வேல்யூ என்ன பண்ணாங்கன்னா ஸ்டோர் பண்ணாது. ஸ்டில் என்ன பண்ணுனா 1 மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். 1 மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்ப டி ஈக்குவல் டு 0 வரும்போது, டி ஈக்குவல் டு 0 வரும்போது நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ், அதாவது நல்லா கவனிங்க, டி ஈக்குவல் டு 0 மீன்ஸ் என்ன, அந்த நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் வருது. கிளாக் பல்ஸ் வரும்போது என்னன்னா டி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணும்னா அந்த 0 வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இதுல என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிளாக் பல்ஸ் பொறுத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அது டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். எதை பொறுத்து கிடையாது, அதோட வேற கொடுக்குற நம்ம இன்புட்டை பொறுத்து கிடையாது. அதான். ஸோ டி ஃபிளிப் ஃப்ளாப் லுக் அட் த இன்புட் ஒன்லி வென் த கிளாக் எட்ஜ் அரைவ். கிளாக் எட்ஜ் எப்ப வருதோ அப்ப மட்டும் தான் என்ன பண்ணணும்னா இன்புட்டை பார்க்கும். இன்புட்டை பார்த்தா அதை வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ ரிமெம்பர் தட் வேல்யூ அன்டில் த நெக்ஸ்ட் கிளாக் எட்ஜ். ஸோ அப்ப என்ன தெரியுதுன்னா, நல்லா கவனிங்க. இதுல என்ன தெரியுதுன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு பாத்தீங்களா, இத நிறைய டி ஃபிளிப் ஃப்ளாப்பை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ரெஜிஸ்டர் மெமரி சர்க்யூட் என்ன பண்ணுவோம்னா உருவாக்குவாங்க. ரெஜிஸ்டர் மீன்ஸ் ஒண்ணு கிடையாது, டெம்பரரியா ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டெம்பரரி ஸ்டோர் பண்றது. டெம்பரரியா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ண ஒரு இதுல ரெஜிஸ்டர் பண்ணி வை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, டெம்பரரியா ஒரு இதுல என்ன பண்ணி வைக்கணும், அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ டி ஃபிளிப் ஃப்ளாப் என்பது டேக் 0 or 1 அட் த கிளாக் எட்ஜ் ஸ்டோர் த வேல்யூ. நமக்கு தேவை, அதாவது ஒன்றை மட்டும் தான் நீ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கிளாக் பல்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கலாம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டா 1 வரும்போது மட்டும் ஸ்டோர் பண்ணி 0 வரும்போது ஸ்டோர் பண்ணாது. இதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து என்ன பண்ணா பண்ணக்கூடியதா இருக்கும். இதுதான் நான் அப்படியே தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ரைட்டா? டி
நிலைமாற்றி முக்கியமாக தரவை சேமிக்க பயன்படுகிறது. கடிகார துடிப்பின் விளிம்பில் T உள்ளீட்டின் மதிப்பு Q வெளியீட்டிற்கு மாற்றப்படும். இது ஒரே நேரத்தில் T-பிட் தரவை சேமிக்கும். இது ஒரு நேரத்தில் T-பிட் தரவை சேமிக்கும். இது பதிவங்கள் மற்றும் நினைவக சுற்றுகளில் என பயன்படுகிறது. சரி. அடுத்து என்னன்னா, இது T flip flop அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் T flip flopனா டாகுல் flip flop அப்படின்னு சொல்றாரு. அதாவது T is equal to 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் சேஞ்ச் ஆகுது. 0ல இருந்துச்சுன்னா 1ஆ சேஞ்ச் ஆகும். 1ஆ இருந்துச்சுன்னா 0வா சேஞ்ச் ஆகும். T is equal to 0வா இருந்துச்சுன்னா அவுட்புட் ஸ்டில் என்ன ரிமைன் அன்சேஞ்சா இருக்கும். இது மோஸ்ட்லி கவுண்டர் அண்ட் ஃப்ரீக்வன்சி டிவிஷன்ல என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்களேன். அதாவது டிஜிட்டல் கவுண்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஷாப்பு, அந்த ஷாப்புக்குள்ள எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்னா இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். எப்படின்னா எவ்ரி டைம் ஒரு சென்சாரை வந்து கிராஸ் பண்ணும்போது என்னன்னா அது ஒரு கிளாக் பல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கிளாக் பல்ஸ் என்ன பண்ணும் நல்லா கவனிங்க. பர்சன் ஒன்று வராங்க, கிளாக் பல்ஸ் ஒன்று வரும். அது என்ன பண்ணும் ஜீரோவா இருக்கிறதா ஒன்னா மாத்திவிடும். அப்ப அந்த ஒன்னா வரும் பாத்தீங்களா. ஸோ அப்போ ஒன்னா வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைனரி நம்பர் என்ன ஆகும் கன்வெர்ட் பண்ணப்படும். இது டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணப்படும். இதுல நிறைய என்ன பண்ணுவோம் நிறைய டீப் ஃபிளிப் ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இது ஒரு இதோடது ஒரு பிட்டோடது இந்த மாதிரி நிறைய வந்து டீப் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி நிறைய பிட்டுக்கு வந்து அதுக்கு ஏத்தாப்புல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இதுல டெசிமல் நம்பர்ல. அதை என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன் ஒன்று வராங்க, பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது என்ன ஆகும்னா ஆல்ரெடி 0 அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். அது டக்குன்னு என்னன்னா டாகுல் ஆகும், ஒன்னா மாறும். அப்போ ஏதோ ஒன்று டாகுல் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே ஒன்று டாகுல் ஆச்சுன்னா அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிற வந்து என்னன்னா நீ வந்து வேல்யூ பார்க்கணும், டெசிமல் வேல்யூ பார்த்து அதுக்கு என்னன்னா டிஸ்பிளேக்கு அனுப்பு அப்படின்னு என்ன இருக்கும்னா அதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். அது என்ன பண்ணணும் அதுக்கு டெவலப் பண்ணும். பர்சன் ரெண்டாவது பேர் வராங்க, பல்ஸ் 2 கிரியேட் பண்ண அந்த பல்ஸ் 2 என்னன்னா ஆல்ரெடி ஒன்னா இருக்கும். ரைட், இங்க இருந்து ஒன்னா இருக்கும். அந்த ஒன்னை டாகுல் பண்ணி 0வா மாற்றும். அடுத்த மூணாவது பர்சன் வரும்போது பல்ஸ் 3 வரும். அங்க இருக்கிற 0 என்ன ஆகும் அப்படின்னா ஒன்னா வந்து மாறப்படும். அடுத்த பர்சன் 4 வரும்போது பல்ஸ் 4 மேல ஆல்ரெடி ஒன்னா இருக்கும். அது என்னன்னா 0 மாறும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ரைட்டா, இது வந்து ஒன் பிட். இந்த மாதிரி நிறைய பிட் உருவாகிறதுக்காக நம்ம நிறைய மெனி டீப் ஃபிளிப் ஃப்ளாப்பை வந்து யூஸ் பண்ணோம்னா அது என்ன பண்ணும் கரெக்டா இந்த மாதிரி டெசிமல் நம்பருக்கும் மாத்திரும். ஸோ அதனால 1 2 எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அது ஃபைனல் என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால என்ன டீப் ஃபிளிப் ஃப்ளாப் என்பது சேஞ்சஸ் 0 1 ஃபார் எவ்ரி கிளாக் பல்சஸ். மல்டிபிள் ஃபிளிப் ஃப்ளாப் என்ன பண்ணா கவுண்டர் வந்து என்ன பண்ண முடியும், அதாவது கவுண்ட் பண்ணணும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் டி நிலைமாற்றி மாறுநிலை நிலைமாற்றி என்றும் அழைக்கப்படுகிறது. T is equal to 1ஆக இருக்கும்போது வெளியீடு 0விலிருந்து 1 அல்லது 1லிருந்து 0வாக மாறும். T is equal to 0வாக இருக்கும்போது வெளியீடு மாறாது. இது முக்கியமாக எண்ணிகள் மற்றும் அதிர்வெண் பிரிப்பு சுற்றுகளில் வந்து பயன்படுகிறது. சரி, இப்ப நிறைய இடத்துல நம்ம கிளாக் பல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ரைட், கிளாக் ஏஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது டைமிங் சிக்னல். இந்த சிக்னல் தான் என்ன பண்ணும்னா சீக்வன்ஸ் சர்க்யூட்ல ஆப்ரேஷனே கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இது சர்க்யூட் என்ன சொல்லணும்னா எப்ப நீ இன்புட்டை ரீட் பண்ணணும், எப்ப அவுட்புட்டை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு எது சொல்லுன்னா இந்த கிளாக் பல்ஸ் தான் வந்து சொல்லுவோம். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம கிளாக் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாக் பல்ஸ் தான் சீக்வன்ஸ் சர்க்யூட்ல எப்ப டைம்ல நீ வேலையை பார்க்கணும், எப்ப டைம்ல நீ வேலை பார்க்க கூடாது, அவுட்புட்டை மாத்தக்கூடாதா, இது எல்லாமே என்னன்னா அந்த கிளாக் பல்ஸ் தான் வந்து சொல்றது. அதனாலதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் சீக்வன்ஷியல் சர்க்யூட்னாவே அதுக்கு என்ன டெஃபினட்டா தேவை அப்படின்னா கிளாக் பல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தது. அடுத்து இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பார்த்துடலாம். இது ஒண்ணும் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான். ரெஜிஸ்டர் வந்து குரூப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், லாட்ச் இருக்கா. ஸோ லாட்ச்னாலதான் எது உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப்னாலதான் எது வந்திருக்குன்னா ரெஜிஸ்டர். ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன குரூப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் டு ஸ்டோர் த பைனரி டேட்டா டெம்பரரி. It also used to transfer and shift data inside the digital system. ரெண்டே தான். ரெஜிஸ்டர் அப்படின்னாவே டெம்பரரியா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணும். இன்னொன்னு டிஜிட்டல் சிஸ்டத்துக்குள்ள டேட்டாவை ஷிஃப்ட் பண்றதுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரெஜிஸ்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நல்லா கவனிங்களா. ஆக்சுவலி என்னன்னா ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட வந்து என்னன்னா எப்படி மெக்கானிசம் இருக்கும், அதோட டயக்ராம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இல்ல என்ன ஒரு என்கோடர் இருக்கும், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருந்துச்சுன்னா இப்போ ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 8 வந்து என்னன்னா கிளிக் பண்றேன்னு வச்சுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுன்னா இந்த இருக்கிற வேல்யூல நான் எதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்கோடர் என்ன பண்ணுன்னா பைனரிக்கு வந்து மாற்றும். ஸோ இதுல இருந்து எங்க போகும்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் போகும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணுன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா சிபியூ ப்ராசஸிங் யூனிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்.
அதுல இருந்து நான் ப்ராசஸிங் யூனிட் அது பார்த்துட்டு அதை ஃபைன் பண்ணிட்டு அதுக்கான வந்து அவுட்புட் கிடைக்கணுமா, அது என்ன ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கொடுக்கும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும், டீகோடர் கிடைக்கும். ஸோ டீகோடர் என்ன, நிறைய வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டீகோடர்னாவே நிறைய இன்புட் இருக்கும், நிறைய அவுட்புட் இருக்கும், ரைட்டா. ஸோ அவுட்புட்ல கரெக்டா எது இது பண்ணாங்களோ அதை வந்து கிளிக் பண்ணும். ஸோ அதனால டீகோடர் வச்சு அந்த டீகோடர் என்ன பண்ணா டிஸ்பிளேல வந்து என்ன நம்ம வந்து சூஸ் பண்ணுமோ அதை வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட வேலையா இருக்கும். இப்ப ரெஜிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல டயராம் சொன்னேன். இந்த இடத்துல பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், டெம்பரரியா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அதுல நான் 25 10 அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், 2 இதை கூட்டுறேன். நமக்கு கூட்டுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்களேன், கூட்டுறதுக்கு முன்னாடி அந்த கால்குலேட்டருக்குள்ள இருக்கிற வந்துனா இது ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும், முதல்ல இந்த 25 வந்து டெம்பரரியா ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கும், ஒரு ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த 10 என்ன பண்ணும், இன்னொரு இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சிபியூக்கு என்ன பண்ணும், இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எது, அந்த 25ஐயும் 10ஐயும் அது எல்லாமே பைனரி டேட்டாவா மாத்தி என்ன பண்ணணும்னா சிபியூக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சிபியூ தான் என்ன பண்ணும்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் இது என்னன்னா கூட்டு, ரைட்டா. இதை கூட்டி 35 இருக்கு, இந்த 35 என்ன பண்ண ஒரு ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், அதுல ஒரு ரெஜிஸ்டர் வச்சு அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி டிஸ்பிளேல வந்து காமிக்கும், ரைட்டா. ஸோ அப்ப ரெஜிஸ்டர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு குரூப் ஆஃப் ஃபிளிப்ஃப்ளாப் தான். அதாவது நிறைய ஃபிளிப்ஃப்ளாப் சேர்ந்ததான் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டருமே என்னன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்றது. ஏன்னா ஃபிளிப்ஃப்ளாப்போட வேலையுமே என்ன, ஒரு மெமரி டிவைஸ் தான், ரைட்டா. ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அதனால என்ன, டெம்பரரிலி ஹோல்ட் த பைனரி டேட்டா இன்சைட் த என்னன்னா ப்ராசஸர். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 8 பிட் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது 8 ஃபிளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணும். இது 8 பிட் அட் டைம்ல என்ன பண்ண ஸ்டோர் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ ரெஜிஸ்டரோட வேலை வந்து இவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க ஞாபகத்துல வச்சா போதுமானதுதான். அடுத்து இப்ப இந்த ரெஜிஸ்டர்ல ரொம்ப ஃபேமஸானது என்ன சொல்லுவேன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து அனிமேஷனுக்காக காமிக்க மறந்துட்டேன். அதாவது லாட்ச்னா என்னன்னு பார்த்தோம். இங்க பாருங்களேன், ஃபிளிப் ஃப்ளாப்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் என்ன சொல்லியிருக்கேன், டேட்டாவை ஸ்டோர் பண்ணும், டேட்டா பைனரி டேட்டாவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடியது. அந்த ஸ்டோர் பண்றது எந்த மாதிரி இருக்கும்னா ஆக்சுவலி லாஜிக் கேட்ஸ் இருக்கும். லாஜிக் கேட்ஸ் எல்லாமே சேர்ந்ததா வந்து லாட்ச். லாட்சோட வந்து என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணும், ரைட்டா. ஸோ லாட்ச் வந்து ஹோல்ட் பண்ணும். அதை ஹோல்ட் பண்றதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும். ஸோ ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் மூலம் தான் என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஒர்க் ஆகும், ரைட்டா. இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபிளிப் ஃப்ளாப்போட வந்து ஆக்டிவிட்டி இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்கலாம். ஜஸ்ட் ரொம்ப வந்து நம்மளால வந்து என்னன்னா யோசிக்க முடியாதுல. ஓகே எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுல. அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா இந்த வந்து என்னன்னா அனிமேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்ப ஷிஃப்ட் ரெசிஸ்டர் நல்லா கவனிங்க. ஷிஃப்ட் ரெசிஸ்டர் என்பது குரூப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப். இது என்ன பண்ணும்னா ஸ்டோர் அண்ட் மூவ் த பைனரி டேட்டா. ஸோ அது முக்கியமான வேலையை ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணா பைனரி டேட்டாவை மூவ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ஷிஃப்ட் பண்ணணும், எவ்ரி வித் ஈச் clock pulse the stored data move or shift one position to the left or right, mainly used for the data storage and data transfer. இதுல மொத்தம் 4 விதமான டைப் ஆஃப் வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இருக்கு. அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்றேன் பாருங்களேன். இங்க இருக்கு பாருங்களேன், நல்லா கவனிங்க. இப்ப பைனரி டேட்டாவை தானே ஒரு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கிறோம். அது என்ன பண்ணும், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வேல்யூ உங்களுக்கு தேவை பொறுத்து என்ன பண்ணும்னா எந்த சைடு வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணா இந்த பைனரி டேட்டாவை ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால தான் இது என்ன சொல்றாங்கன்னா ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். அதாவது ஒண்ணுதான் ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், ஷிஃப்ட் பண்ண முடியுமா. அதனாலதான் இதுல மொத்தம் எத்தனை இருக்கு, 4 விதமான டைப்னு சொன்னேன். ஒவ்வொன்றா பாத்துக்கலாம். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பாத்துக்கலாம், ரொம்ப டெப்த் போகல. இல்ல 4 டைப் சொன்னா ஒண்ணு சிசோ அப்படின்னு இருக்கும். அதாவது சீரியல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஒரு டேட்டா என்டர்ஸ் ஒன் பிட் அட் அ டைம் அண்ட் கம்ஸ் அவுட் ஒன் பிட் அட் அ டைம். ஒரு பிட்டு வருதுன்னா வந்துட்டு ஒரு பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த பிட்டு வந்து உள்ள போகும். அந்த மாதிரி இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் நீங்க பாருங்க. ஸோ சீரியல் இன் சீரியல் அவுட்னா ஒண்ணு வருதா, ஒண்ணு போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒண்ணு உள்ள வரும். இது நிறைய இதுல எங்கன்னா நல்லா கவனிங்களேன். இது நிறைய இது எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு 4 பேர் புரியறதுக்காக உங்களுக்கு என்னன்னா இதையும் கொடுத்துருக்கேன். ஒரு 4 பேர் வந்து என்னன்னா ஒரு லைன்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ரூமுக்குள்ள போன்ருக்காங்க. ஒருத்தவங்க அதாவது ஒன் பை ஒன் வந்து உள்ள போவாங்க, ஒன் பை ஒன் வந்து வெளில வருவாங்க. இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல இந்த மாதிரி டேட்டா என்னன்னா உள்ள போகும், டேட்டா வந்து அவுட் ஆகும். ஸோ இட்ஸ் என்ன அட் அ டைம்ல வந்து என்ன ஒன் பிட் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கேன், ரிசீவ் பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். புரியும் நினைக்கிறேன். இதோட அப்ளிகேஷன் டிஜிட்டல் டேட்டா ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து யூஸ் பண்றது. ரைட். இது சிசோவோட. அடுத்து பாருங்க. அடுத்து என்ன இருக்கு, சிஃபோ சீரியல் இன் பேரலல் அவுட்.
இதுல பாருங்களேன், தொடர் உள்ளீடு, இதுல தொடர் உள்ளீடு, இணை வந்து என்ன வெளியீடு. தரவு ஒவ்வொரு பிட்டாக உள்ளே சென்று அனைத்து பிட்டுகளும் ஒரே நேரத்தில் என்னன்னா வெளியே வரும். இது என்ன? எல்லாமே அட் அ டைம்ல என்ன பாருங்களேன். ஒன் பிட் அட் அ டைம் என்ன ஆகும்னா உள்ள போகும். ஆனா வரும்போது என்ன டுகெதரா எல்லாமே என்னன்னா எல்லா பிட்டும் வெளியே வரும். இதுதான் வந்து சிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா சீரியல் இன் பேரலல். ஒரு இது போயிட்டு இருக்கும். பட் பேரலல் நிறைய இது என்னன்னா அவுட் ஆகும். டேட்டா இன் டேட்டா அவுட். இது எதுல? இது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக குடுத்துருக்கேன். அதாவது ஒரு 4 வாட்டர் பாட்டில் இருக்கு. அத நம்ம ஃபில் அப் பண்றோம். 4 வாட்டர் பாட்டிலும் ஃபில் ஆகுற வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா நல்லா கவனிங்க. 4 வாட்டர் பாட்டில் இருக்கு. ஒவ்வொரு என்ன பண்றோம்? ஒரு டேப் வந்து ஒன் டேப்ல என்ன பண்றோம்னா 4 வாட்டர் பாட்டில ஃபில் அப் பண்ண நினைக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாட்டில் ஃபில் அப் பண்ணுவோம். செகண்ட் பாட்டில் ஃபில் அப் பண்ணுவோம். தேர்ட் பாட்டில், ஃபோர்த் பாட்டில். இந்த மாதிரி ஒவ்வொன்னா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்னா ஃபில் அப் பண்ணுவோம் ரைட்டா? ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் அட் அ டைம்ல என்ன பண்றோம்? அந்த 4 பாட்டில் நம்ம எடுத்துட்டு போறோம். அப்ப ஒவ்வொரு பாட்டில் ஃபில் ஆகுறதுக்கு ஒரு டைம் எடுக்குது ரைட்டா? பட் எடுத்து போகும்போது டக்குன்னு 4 பாட்டில தூக்கிட்டு போயிடுறேன். இதுதான் என்ன நடக்குது அப்படின்னா, சிப்போ நடக்கும். அதாவது இன்புட்டா கொடுக்கும்போது ஒவ்வொன்னா வரும். பட் அவுட்புட்டா வரும்போது டப்புன்னு வெளில போயிரும். இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி இதோட அப்ளிகேஷன பாருங்களேன். மல்டிபிள் எல்இடி என்ன என்ன பண்ண முடியும்னா, கம்மியான கண்ட்ரோலர் பின். ஏன்னா, ஒவ்வொன்னா என்ன பண்ணுவேன்னா அனுப்புவேன் ரைட்டா? பட் அந்த டைம்ல அவுட்புட் எல்லாமே எனக்கு ஒரே டைம்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய எல்இடி இருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்இடினா ஒண்ணும் கிடையாது. லைட் மாரி தான். ஸோ அட் அ டைம்ல நெறைய வந்து என்னன்னா, எல்இடி பல்புகள் அந்த கல்யாண டைம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கிஜு கிஜுன்னு போட்டுருவாங்கல்ல. ஸோ அந்த மாரி மல்டிபிள் எல்இடி என்னால என்ன பண்ண முடியும்? பியூரான கண்ட்ரோல் பின் மூலம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. ஏன்னா, ஒவ்வொன்னா நான் அனுப்புவேன். அனுப்புனதுக்கப்புறம் ஐ மீன் அட் அ டைம்ல எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆக்டிவேட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து யூஸ் பண்றது. அப்போ ஒன் பை ஒன் இன் டுகெதரா வந்து அவுட் ரைட்டா? அடுத்து அடுத்து வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரலல் இன் சீரியல் அவுட். இதுல என்ன எல்லா பிட்டும் ஒண்ணா போகும். பட் திரும்பி வரும்போது அவுட்புட் வந்து ஒன் பை ஒன். ஒன் பிட் அட் டைம் வந்து வர்ற மாரி இருக்கும். பேரலல் இன் சீரியல் அவுட். ஸோ பேரலலா வந்து எல்லாமே இன் ஆகுற மாரி இருக்கும். டேட்டா வந்து ஒவ்வொன்னா வந்து அவுட் ஆக போற மாரி இருக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பேரலல் இன் சீரியல் ஐ மீன் பேரலல் இன் சீரியல் அவுட். இது வந்து சிப்போவோட அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது என்ன சிப்போ மீன்ஸ் என்ன பார்த்தோம்? 4 வாட்டர் பாட்டில வந்து ஃபில் அப் பண்ணும்போது, ஒரு டேப் தான் இருக்கு. ஒரு டேப்ப தொறந்து விட்டு 4 வாட்டர் பாட்டில் பொறுமையா என்னன்னா ஃபில் அப் பண்ணுவோம். ஃபில் அப் பண்ணதுக்கப்புறம் 4 வாட்டர் பாட்டிலும் எடுத்துட்டு போறோம் பார்த்தீங்களா? அதே மாரி என்ன ஆப்போசிட்டா பாருங்களேன். என்ன 4 சுவிட்ச் இருக்கு ரைட்டா? ஸோ நான் 4 சுவிட்ச் இருக்கு. 4 சுவிட்ச். ஸோ ரெசிஸ்டர் என்னன்னா, ஆல் 4 சுவிட்சையும் ஒரே டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், செக் பண்ணும். புரியுதா? அதாவது என்னன்னா, பேரலல் இன் ரைட்டா? ஸோ நெறைய இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டா குடுத்து அவுட்புட் வந்து ஒவ்வொன்னா போற மாரி. அவுட்புட் வந்து ஒவ்வொன்னா. ஒரே டைம்ல என்ன பண்ண முடியும்னா 4 சுவிட்ச என்னால வந்து செக் பண்ண முடியும். செக் பண்ணி அதோட டேட்டாவ என்ன பண்ண சென்ட் பண்றது ஒன் பை ஒன் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ இதனால என்னன்னா, நான் மல்டிபிள் சுவிட்சஸ வந்து ரீட் பண்ணணும். இல்ல பியூரான வயர் லெவல் சென்சார வந்து யூஸ் பண்ணணும் அப்டின்னா, இதுக்கெல்லாம் என்ன வேணா இந்த பிசோ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே டைம்ல வந்து நான் வந்து செக் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே கம்ப்யூட்டருக்குள்ள நடக்குது. அதாவது ஏதாவது ஒண்ணு சும்மா நம்ம சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்றோம் ரைட்டா? யூஸ் பண்ணி டக்குன்னு ஒரு இமேஜ கிரியேட் பண்ணு. டக்குன்னு வந்து என்னன்னா ஒரு டேட்டாவ சொல்லு. டக்குன்னு வந்து 1ல இருந்து 1000 வரை எண்ணுனா, அது பாட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கு ரைட்டா? அப்ப ஒரே டைம்ல அட் அ டைம்ல நெறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு ரைட்டா? அது எல்லாத்துக்கும் என்னன்னா, இந்த மாரி இது வந்து நல்லாவே வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ ரெஜிஸ்டர் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணி அது என்ன பண்ண ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஸோ டுகெதரா இன் ஆகும். ஒன் பை ஒன் வந்து என்ன ஆகும்? அவுட் ஆகும். அடுத்து அடுத்து ஃபைனல் டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, பேரலல் இன் பேரலல். அதாவது எல்லாமே ஒரே டைம்ல வரும். எல்லாமே வந்து ஒரே டைம்ல வந்து வெளில போகும். இதுதான் பேரலல் இன் பேரலல். இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் பேரலல்னா பிட்ஸ் தான் ரைட்டா? பிட் 0 ஆர் 1 அதுதான் என்ன அட் அ டைம்ல வரும். அட் அ டைம்ல வெளில போகும்னு அர்த்தம். ஸோ டேட்டா இன், டேட்டா அவுட் வந்து கரெக்ட்டா இருக்கும். வந்து பேரலல் இன், பேரலல் அவுட். இதோட அப்ளிகேஷன் பாருங்க. பேரலல் இன், பேரலல் அவுட்னா லைக் மூவிங் எ பாக்ஸ் ஆஃப் 4 ஐட்டம். 4 ஐட்டம் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுக்கணும். 4யும் ஒரே டைம்ல எடுக்கிறோம். 4யும் ஒரே டைம்ல என்ன பண்றோம்? அதாவது 4யும் ஒரே டைம்ல எடுத்து உள்ள வைக்கிறோம். 4யும் ஒரே டைம்ல எடுத்து வெளிய வரும். ஸோ டுகெதரா என்ன பண்றோம்? இன்புட் குடுக்குறோம். டுகெதரா வந்து அவுட்புட் குடுக்குறோம். இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டா டெம்பரரியா ஏதாவது ஸ்டோர் பண்ணணும். நெறைய டேட்டாவ அட் அ டைம்ல நான் வந்து என்னன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அட் அ டைம்ல நான் வெளிய எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதோட இன்னொரு அப்ளிகேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா இன்சைட் வந்து கம்ப்யூட்டர். அட் அ டைம்ல நெறைய டேட்டா எனக்கு போயிட்டே இருக்கும். அட் அ டைம்ல நெறைய டேட்டா வெளில வந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்போ வந்து யூஸ் பண்றது. ஸோ டுகெதர் இன், டுகெதர் அவுட். புரியும்னு நெனைக்கிறேன். ரைட். அனிமேஷன்ஸ் வந்து பார்த்தாச்சுல? எஸ். இதுதான் வந்து என்ன இந்த மாரி தான்.
ஸோ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் என்பது நல்லா கவனிக்கலாம். இதுலயும் பாருங்க, நல்லா கவனிங்க. ரைட் இருக்கா? ஸோ இது வந்து இருக்கு. ஷிஃப்ட் அப்படின்னு ஆனோனே பாருங்களேன், இங்க இருக்கிறது வந்து இங்க போகும். இங்க இருக்கிறது இங்க போகும். இங்க இருக்கிறது இங்க போகும். இங்க இருக்கிறது இங்க கிளியரா எனக்கு பாருங்க. ரைட்டு பாருங்க 1ன்னு இருக்கா? ஸோ ஷிஃப்ட்ன்னு சொல்லும்போது இந்த 1 இங்க வந்துரும். இந்த 0 இங்க இருக்கு. இங்கிட்டு இருக்கிற வேல்யூ இங்கிட்டு வரும். இங்கிட்டு இருக்கிற வேல்யூ இங்கிட்டு வரும். இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்லயும் இந்த மாதிரி என்னன்னா, டேட்டாவானது, பிட்ஸ் ஆனது என்னன்னா, அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணப்படும். ரைட்டா? சரி. அடுத்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர். கவுண்டர். கவுண்டர் வந்து என்னன்னா, நிறைய டிஜிட்டல் டிவைஸ்ல கவுண்டரோட வந்து என்னன்னா, இன்றியமையாத ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். சீக்வென்ஷியல் சர்க்யூட். கவுண்ட் த நம்பர் ஆஃப் கிளாக் பல்சஸ் ரிசீவ்ட். வைட்லி யூஸ்ட் இன் த டிஜிட்டல் கிளாக்கு, டைமரு அண்ட் ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட்ல. அதாவது கவுண்டர் என்பது பெறப்படும் கடிகார துடிப்புகளின் எண்ணிக்கையை எண்ணும் ஒரு தொடர்நிலை சுற்று. இது டிஜிட்டல் கடிகாரங்கள், டைமர்கள், அதிர்வெண் அளவீடு ஆகியவற்றில் பரவலாக என்னன்னா பயன்படுத்தப்படுகிறது. எப்படி வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்ப நம்மளே வந்துன்னா ஒரு டிஜிட்டல் வாட்ச் வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் வாட்ச்ல என்ன ஆகும்னா நம்ம டைமிங் வந்து போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ அந்த டைமிங் வந்து போயிட்டே இருக்குன்னா எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ அது வந்து கவுண்டர் இருக்கும். அது கரெக்ட்டா அந்த டைமிங்க்கு ஏத்தாப்புல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பல்ஸ வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த பல்ஸா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுன்னா, ஒன் பை ஒன் வந்து ஆட் பண்ணிட்டே போகும். ஸோ அப்ப கவுண்டர் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்மள்ட்ட எதுவுமே வித்தவுட் த கவுண்டர் டிஜிட்டல் வாட்ச் எதுவுமே என்ன பண்ணாதுன்னா, செகண்ட், மினிட் ஏதாவது இல்ல எதுவுமே என்ன பண்ணாதுன்னா கவுண்ட் பண்ணாது. ஸோ ஆல்ரெடி இதுவரைக்கும் வந்து நீ கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெமரி குடுத்துருவாங்க. ஸோ கரெக்ட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு ஏத்தாப்புல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 மணி இருக்கு. 1 மணிலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கரெக்ட்டா எவ்வளோ வந்து என்னன்னா மினிட்ஸ் இருக்கோ, எவ்வளோ செகண்ட் இருக்குமோ அது எல்லாத்தையும் பரப்பரவா குடுத்துட்டு, கரெக்ட்டா வந்து 1 மணி 59 நிமிஷம் வரும்போது கரெக்ட்டா 2 மாறிடும். ஸோ அப்ப என்னன்னா, எல்லாத்தையுமே கரெக்ட்டா வந்து என்னன்னா, அந்த கவுண்ட் பண்ணணும் பார்த்தீங்களா? அந்த கவுண்ட்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது முக்கியமா வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் தான். ஸோ டிஜிட்டல் கிளாக் ஒர்க் ஆகுறதுக்கு முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பட் இது வந்து கவுண்ட் பண்றது பைனரி நம்பர கவுண்ட் பண்ணாது. இது பேஸ்ட் ஆன் எத பொறுத்ததுன்னா, கிளாக் பல்ஸ பொறுத்தது. அதாவது ஒரு பல்ஸ் கிடைக்கும். ஸோ டிஜிட்டல் வந்து ஒரு பல்ஸ் கிடைக்கும். சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல ஒவ்வொரு பல்ஸும் என்னன்னா, ஓகே அடுத்தத கூட்டணும் போல, அடுத்தத கூட்டணும் போல அப்படின்னு சொல்லும். அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த கவுண்டர் ஒவ்வொன்னா என்ன பண்ணும், கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் பாருங்களேன். சீக்வென்ஷியல் சர்க்யூட் த கவுண்ட் த நம்பர் ஆஃப் கிளாக் பல்சஸ் ரிசீவ்ட். புரியும்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப கவுண்டர்ல நெறைய டைப் ஆஃப் கவுண்டர் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து ஏசின்க்ரோனஸ் கவுண்டர். இதுக்கு இன்னொரு பேர் ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பிள் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். சின்க்ரோனஸ் அப்படின்னாவே ஒத்திசைவற்ற. சின்க்ரோனஸ்னா ஒரே மாரி இருக்கும். ஏசின்க்ரோனஸ்னா ஒரு மாரி வந்து என்ன சொல்றது சேமா இருக்காது அப்படின்னு அர்த்தமாகும். ரைட்டா? ஸோ ஏசின்க்ரோனஸ் கவுண்டர்னா ஆல் ஃபிளிப் ஃப்ளாப் டூ நாட் ரிசீவ் த கிளாக் பல்ஸ் அட் த சேம் டைம். Output of one flip-flop act as a clock for the next flip-flop. Therefore, it is comparatively வந்து slower. என்ன சார்? கவுண்ட் பண்ணணும் ரைட்டா? இருக்கிறத வந்து கவுண்ட் பண்ணிட்டே போணும். பட் கவுண்ட் பண்றதுல ஆசின்க்ரோனஸ் என்பது கவுண்ட் பண்றது எது கவுண்ட் பண்ணணும்? நல்லா கவனிங்க. ஒரு இத கவுண்ட் பண்ணணும்னா இதுல எத யூஸ் பண்ணுவோம்னா ஃபிளிப் ஃப்ளாப்ப யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளிப் ஃப்ளாப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிடைக்கிற பல்சஸ் அதாவது சிக்னல வச்சு என்ன பண்ணும்னா, அத வச்சு என்ன பண்ணா கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் ரைட்டா? சரி இப்ப ஏசின்க்ரோனஸ் கவுண்டர்ல எப்படி பாருங்களேன். இப்ப ஒரு ஃபேக்டரி இருக்கு. ஒரு ஃபேக்டரியில கன்வேயர் பெல்ட். அதாவது கன்வேயர் பெல்ட் மீன்ஸ் என்ன? நெறைய பாக்ஸஸ் வந்து அனுப்புறாங்க அதுல. ஒவ்வொரு பாக்ஸஸ் போகும்போது அந்த கன்வேயர் பெல்ட்ல சென்சார் இருக்கும். என்ன பண்ணும்? ஒவ்வொரு பாக்ஸ் போகும்போது அந்த கன்வேயர் பெல்ட் ஒரு பல்ஸ வந்து கிரியேட் பண்ற மாரி அந்த சென்சார செட் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா நல்லா கவனிங்க. இப்ப அந்த சென்சார் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சென்சார்க்குள்ள ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் என்ன பண்ணும்னா, பல்ஸ் வரம்போது ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ப சேஞ்ச் பண்ணிவிடும். அடுத்து என்ன ஆகும்னா, செகண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும். அடுத்து என்ன ஆகும்? தேர்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ, பல்ஸ் என்ன பண்ணுது? ஃபிளிப் ஃப்ளாப்ப சேஞ்ச் பண்ணுது. ஸோ, ஃபிளிப் ஃப்ளாப்ல ஆக்சுவலி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, அடுத்து என்ன மாறிக்கணும். அப்ப அது மாறும்போது என்ன? ஓகே. ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஏத்தாப்புல என்ன அதோட வேல்யூ வந்து பார்க்கும் ரைட்டா? அத அப்படியே மாத்திக்கிட்டு இருக்கும் பைனரி நம்பரா. ஸோ, அப்ப என்ன தெரியுதுன்னா இங்க இந்த இடத்துல, அதாவது ஒன் பை ஒன், ஒன் ஆஃப்டர் அனதர் தான். அட் அ டைம்ல எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகல. ஒண்ணு இதாகுதா, ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த பல்ஸ் வரும்போது அடுத்து வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்த பல்ஸ் வரும்போது அடுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப டைம் ஒரு டிலே நடக்குது ரைட்டா? இது கவுண்ட் தான் பண்ணுது. பட் வந்து என்னன்னா, கவுண்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்டுக்கு, தேர்டுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல என்ன டைம் எடுக்கும். ஏன்னா பல்சஸ் வரும்போது. அதனால இத என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்லோ கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்த ரிப்பிள் கவுண்டரை வந்து யூஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்பிள் கவுண்டர் வந்து யூஸ் பண்றது ஒத்திசைவற்ற எண்ணியலில் அனைத்து நிலைமாற்றிகளுக்கும் ஒரே நேரத்தில் கடிகார துடிப்பு கிடைக்காது. ஒரு நிலைமாற்றியின் வெளியீடு அடுத்த நிலைமாற்றிக்கு கடிகார துடிப்பாக செயல்படும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒண்ணு மாறிடுச்சா, அதுதான் ஒரு பல்ஸா தெரியும். அத வச்சு என்னன்னா அடுத்தது சேஞ்ச் ஆகும். அது 2வது சேஞ்ச் ஆகுறத பொறுத்து, அது இந்த 3வதுக்கு என்னன்னா, அது 2வதா வந்து பல்ஸ். என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் சேஞ்ச் ஆகுதா? இந்த சேஞ்ச் ஆனது எனக்குன்னா, அதுக்கு வந்து ஒரு பல்ஸ் மாரி கிரியேட் ஆகும். ஓகே இது சேஞ்ச் ஆச்சுன்னா, அது ஒரு பல்ஸ் மாரி கிரியேட் ஆயிட்டு, இதனால என்ன செகண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். செகண்ட் வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது தேர்டுக்கு வந்து என்னன்னா, ஓகே செகண்ட் சேஞ்ச் ஆச்சு, நான் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி தேர்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தேர் இஸ் சம் டிலே இருக்கும். ஒவ்வொன்னுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தா என்னன்னா, ஒவ்வொன்னும் மாறுறதுனால, இது வந்து ஸ்லோவரான வந்து கவுண்டிங் அப்படின்னு சொல்றது. ரைட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கணும்ல. நான் ஏசின்க்ரோனஸஸ் வந்துச்சு, அப்ப சின்க்ரோனஸஸ் கவுண்டர் இருக்கும். இது என்ன? அட் அ டைம்ல அட் அ டைம்ல எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் சேமான கிளாக் பல்ஸ் வந்து கிடைக்கும். இதனால என்ன ஆகும்னா, இந்த சேஞ்ச் ஆகுற டைம் சேஞ்ச் ஆகுறது ஒரே டைம்ல சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபாஸ்டரா இருக்கும். எத விடனா ஏசின்க்ரோனஸஸ் கவுண்டர. இது அதே சேம். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதாவது என்ன? ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதுல ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்கு. ஒரு பாஸ் போகும்போது என்ன ஆகும்னா, சென்சார் வந்து ஒரு பல்ஸ் குடுக்குது. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு பல்ஸ் வந்தோனே என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஃபிளிப் ஃப்ளாப் எல்லாவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் அ டைம்ல பல்ஸ ரிசீவ் பண்ணும். இதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் ஒரே டைம்லயே வந்து பல்சஸ் ரிசீவ் பண்ணுதுன்னா, அப்ப அதுல இருக்கிற வந்து நிலைய மாற்றுமா? எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் மாற்றுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா, எந்த ஃபிளிப் ஃப்ளாப் வந்து நம்மளுக்கு தேவையோ, அதோட வந்து சேஞ்சஸ் வந்து மாற்றணுமோ. ஏன்னா, ஒரே டைம்ல தான் வந்து என்னன்னா அதோட பல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ கிளாக் டுகெதர் அதாவது அந்த கிளாக் பல்ஸ் ஆனது சேம் டைம் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் கிடைக்கும். பட் எந்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு நெக்ஸ்ட் கவுண்ட் பண்றதுக்கான சேஞ்ச் வேணுமோ, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம குடுத்துருந்தோம்னா, அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கிறோம்னா, அத வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். இத நீங்க புரிஞ்சுக்கணும். அட் அ டைம்ல எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்புமே வந்துனா, அதுக்கு பல்ஸ் கிடைச்சுச்சுன்னா, அப்ப எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் சேஞ்ச் ஆச்சுன்னா, எது கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு டவுட் வரும். பட் எல்லா ஃபிளிப் ஃப்ளாப்பும் கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம கவுண்ட் பண்ற வந்துனா சேஞ்ச் குடுக்குறோமோ, அது என்ன பண்ணா மாத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 0ன்னு இருக்கு. ஒரு ஃபாக்ஸ் வரும்போது வந்து 001 ஆகும். செகண்ட் பாக்ஸ் வரும்போது 0 இது எல்லாமே இந்த எல்லாமே இதுதான். ஒரு பாக்ஸ் போக, 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 போக இருக்கிற ஃபிளிப் ஃப்ளாப் எல்லாவும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, சேம் டைம்ல கிளாக்க ரிசீவ் பண்ணும். இல்ல ரிப்பிள் வெயிட்டிங். ஸோ வெயிட்டிங் ரிப்பிள் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொறுமையா அதாவது டைம் டிலே தான் வந்து ரிப்பிள் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த டைம் டிலே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது அந்த சிக்னல ரிசீவ் பண்றதுக்கு அந்த ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு எடுக்கிற டைம் வந்து இதுல இருக்காது. அதுதான் வந்து நோ ரிப்பிள் வெயிட்டிங் ஃபார் 1 செகண்ட், தேர்ட் அப்படின்னு இருக்காது. பாக்ஸஸ் ரொம்ப குயிக்கா போகுது. இதான் மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ண அட் ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல கவுண்ட் பண்ணணும். ஒரு மில்லியன் ஆஃப் இத வந்து என்னன்னா, பில்லியன் ஆஃப் இத வந்து கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இதுக்குலாம் என்னன்னா, இந்த சின்க்ரோனஸ் கவுண்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. அட் டைம் நெறைய இத வந்து கவுண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிஜிட்டல் டேட்டாலாம் இருக்கு. டிஜிட்டல் டேட்டாலாம் ஒவ்வொன்னையும் நெறைய வந்து அனுப்பும்போது, அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணும் ரைட்டா? அதுக்குலாம் என்னன்னா, இந்த சின்க்ரோனஸ் கவுண்டர் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோர் சூட்டபிள் ஃபார் ரிலையபிள் ஹை ஸ்பீட் கவுண்டிங் ஆனது. இப்ப சேமான கிளாக் என்ன ஆகும்? சேம் கிளாக் ரீச்சஸ் ஆல் த ஃபிளிப் ஃப்ளாப் டுகெதர். அதனால ஃபாஸ்ட்டா என்ன இருக்கும்னா, கவுண்டிங் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து சின்க்ரோனஸ். ஒத்திசைவு எண்ணியலில் அனைத்து நிலைமாற்றியிலும் ஒரே நேரத்தில் ஒரே கடிகார துடிப்பு வழங்கப்படும். எனவே தேவையான நிலைமாற்றங்கள் ஒரே நேரத்தில் என்னன்னா நடைபெறும். இது ஒத்திசைவற்ற எண்ணியை விட வேகமானது. அடுத்து இது இல்லாம சில இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் இருக்கு. என்னன்னா அப் கவுண்டர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கவுண்டர் பண்றது இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கும். 0, 1, 2, 3 இந்த மாரி. ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் என்ன ஆகும்னா அந்த கவுண்ட் வந்து 1 பை 1 வந்து இன்கிரீஸ் ஆகும். டவுன் கவுண்டர் என்பது அப்படியே ஆப்போசிட்டா டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும் ரைட்டா. இப்ப அப் டவுன் கவுண்டர்னா தேவை பொறுத்து. ஸோ தேவை பொறுத்து என்ன இன்கிரீசிங், டிக்ரீசிங் ஆர்டர்ல வந்து இது பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி என்னன்னா, இந்த கண்ட்ரோல் இன்புட் குடுத்து நமக்கு எப்ப தேவையோ அது வரைக்கும் இன்கிரீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, அந்த கண்ட்ரோல் இன்புட் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம டைரக்ஷன வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரி. அடுத்து இதோட என்ன முடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் என்ன காம்பினேஷனல் சர்க்யூட்னா என்னன்னு பார்த்தோம். அதுல இருக்கிற டைப் எல்லாமே ஒவ்வொன்னா பார்த்தோம். மக்ஸ், டிமக்ஸ், என்கோடர், டிகோடர் இப்படிலாம் பார்த்தோம் ரைட்டா. அடுத்து சீக்வென்ஷியல் சர்க்யூட். அதுல லேட்ச், ஃபிளிப் ஃப்ளாப், ரெஜிஸ்டர், கவுண்டர், ரெஜிஸ்டர்ல என்ன டைப் இருக்கு, கவுண்டர்ல என்ன டைப் இருக்கு, ஃபிளிப் ஃப்ளாப்ல என்ன டைப் இருக்கு, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலி அப்படின்னு இருக்கு. அதாவது நல்லா கவனிங்களேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சர்க்யூட் இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு சர்க்யூட் ரைட்டா? இப்ப அந்த மாரி நெறைய சர்க்யூட் குரூப் ஆஃப் சர்க்யூட்ட சே அதாவது குரூப் ஆஃப் சர்க்யூட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெக்னாலஜியா வந்து உருவாக்குறது. ஒரு சேம் டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் டெக்னாலஜியா உருவாக்குறது என்ன? இந்த டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க.
ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃபேமிலி என்னன்னா டிடிஎல் அண்ட் வந்து சிஎம்ஓஎஸ். இந்த டிடிஎல் சிஎம்ஓஎஸ் தான் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இது என்னன்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கலாம். இப்ப இந்த லாஜிக் ஃபேமிலி நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலியில நிறைய வந்து என்னன்னா நிறைய என்ன குரூப் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி ஒரு டெக்னாலஜி வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரைட்டா. இதுல நிறைய விதமான வந்து என்னன்னா அவங்க என்ன மாதிரி காம்பனண்ட் யூஸ் பண்றாங்களோ அதை பொறுத்து வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ பைபோலார் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று யூனிபோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைபோலார் மீன்ஸ் வந்து நம்ம பைபோலார் பிஜேடின்னு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் பார்த்தோம்ல, அதெல்லாம் இதுல வந்துடும்னா இதுல வந்துடும், இந்த பைபோலார் லாஜிக்ல வந்துடும். அதே இது யூனிபோலார் மீன்ஸ் வந்து என்னன்னா இந்த மாம் செட்டு ஃபெட்டு மாஸ்ஃபெட்டு இது எல்லாமே எதுல வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிபோலார்ல வந்துடும். அதுல முக்கியமானது சிஎம்ஓஎஸ், இதுல பைபோலார்ல முக்கியமானது டிடிஎல், டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னன்னு சொல்றேன் இங்க பாருங்களேன். ஸோ டிடிஎல் என்பது என்னன்னா, ஸோ டிடிஎல் என்பது டிரான்சிஸ்டர் லாஜிக்கா. என்ன டிரான்சிஸ்டர் லாஜிக்? அதாவது இந்த டெக்னாலஜியானது இதுல இருக்கிற சர்க்யூட் மோஸ்ட்லி எதனால உருவாக்கப்பட்டிருக்கும்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரால வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி என்னன்னா அந்த டிஜிட்டல் லாஜிக் டெக்னாலஜி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுல எப்படி யூஸ் பண்றாங்க, அந்த டிடிஎல் வந்து எப்படி யூஸ் பண்ணா நார்மலா இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நம்ம பார்த்த எல்லா விதமான வந்து என்னன்னா அதாவது காம்பினேஷன் சர்க்யூட், சீக்வென்ஷியல் சர்க்யூட் எதெல்லாம் தேவையோ, அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு டெக்னாலஜில என்னெல்லாம் தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலாம், ஒவ்வொரு காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணிடுவாங்க. பாரு, ஒரு ஃபேக்டரி மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஃபேக்டரியில இருக்கிற மிஷினை வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டை வந்து இது பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். முதல்ல ஒரு சென்சார் என்ன பண்ணும், பாக்ஸ் அதாவது ஒவ்வொரு பாக்ஸா வருது. அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண சென்ஸ் பண்ணி அந்த ஃபேக்டரி இருக்கிற மிஷின்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலை பார்க்கணும். இப்ப என்னெல்லாம் பாக்ஸ் வருது, ஸோ பாக்ஸ் டிடெக்ட் ஆகும்போது என்ன சென்சார் வந்து என்ன பண்ண சிக்னல் கொடுக்கும். இந்த சிக்னல் வந்து எங்க போகும்னா டிடிஎல் லாஜிக் சர்க்யூட் போகும். அதுதான் ப்ராசஸ் பண்ணும். அது ப்ராசஸ் பண்ணி மோட்டார் கவுண்டருக்கு போகும். அந்த கண்ட்ரோல் சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இத்தனை வந்து நம்ம பாக்ஸ் வந்திருக்கு, இல்லை இத்தனை வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ஏற்றாப்புல அது வேலை பார்க்கும் ரைட்டா. ஸோ அப்போ டிடிஎல் மோஸ்ட்லி என்னன்னா ஓல்டரான டிஜிட்டல் கண்ட்ரோல் சிஸ்டத்துல வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது ரிலையபிள், ரிலேட்டிவ்லி ஃபாஸ்டா இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா அதிகமான பவர் வந்து என்ன பண்ண கன்சியூம் பண்ணும். ஏன்னா இதுல யூஸ் பண்றது எல்லாமே பிஜேடி. ஸோ பிஜேடின்னு வரும்போது பைப்ரோ ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் நம்ம செமி கண்டக்டர்ல டீட்டெயிலா லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதிகமான என்னன்னா பவர் வந்து நல்லாவே வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஓல்டர் கம்ப்யூட்டர், இண்டஸ்ட்ரியில கண்ட்ரோல் சர்க்யூட், டிஜிட்டல் கவுண்டர், லேபார்டரியில டிஜிட்டல் சர்க்யூட் இதெல்லாம் எதை வச்சு வந்து உருவாக்கிருக்குன்னா இந்த டிடிஎலோட வந்துன்னா டெக்னாலஜி வச்சு தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா எப்படி நம்ம செல் இருக்கு. செல்லுலால ஆனதான் திசுக்கள் ரைட்டா. திசுக்களால ஆனதுதான் நம்மளோட என்ன ஹியூமனோட பாடி. அப்ப ஒவ்வொன்ல இருந்து ஒவ்வொன்னு என்ன ஆகுது, ஒரு ஹியூமன் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறைய வந்து என்னன்னா உறுப்புகள் இருக்கு ரைட்டா. அதுக்குள்ள என்ன செல்லுகள் இருக்கு. இதனாலதான் வந்து ஹியூமன் பாடி. அதே மாதிரிதான் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதாவது சர்க்யூட்ல டிஜிட்டல் சர்க்யூட்ல நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். அந்த குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபேமிலி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப பார்க்குற டெக்னாலஜி ரைட். இது டிடிஎலா. இப்ப இதே இதுல சிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்ப்ளிமெண்டரி எம்ஓஎஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ காம்ப்ளிமெண்டரி எம்ஓஎஸ்னா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாஸ்பெட் ஃபெட்டு இது எல்லாமே என்னன்னா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கும் டைப் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமி கண்டக்டிங் டிவைஸ் தான் ரைட்டா. ஸோ மாஸ்ஃபெட் ஸ்பெசிஃபிக்கலி என்எம்ஓஎஸ் அண்ட் பிஎம்ஓஎஸ் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அந்த சர்க்யூட்டை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கும், பில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்கும், ஒவ்வொன்றும் டிஜிட்டல் ஆப்ரேஷனை பண்ணும். அதோட டெக்னாலஜி பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிஎம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று நம்ம டச் பண்றோம், அதான் இன்புட் ரைட்டா. அந்த சிஎம்ஓஎஸ் சர்க்யூட் என்ன பண்ண அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். அது சிபியோட ஆப்ரேஷனுக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வந்து டிஸ்பிளேயா காமிக்கும் ரைட்டா. ஸோ அப்போ என்னன்னா சிஎம்ஓஎஸ் என்பது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜிக்குள்ள நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. அந்த நிறைய காம்போனன்ட்ஸ்ல என்ன மாதிரி வந்துன்னா பேசிக்ஸ் லெவல்ல யூஸ் பண்றாங்க. டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றாங்களா, அதுல மாஸ்பெட்டை யூஸ் பண்றாங்களா, பிஜேடி யூஸ் பண்றாங்களா, இதை பொறுத்து என்னன்னா அந்த டெக்னாலஜில வந்து மாற்றங்கள் வருது அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன சிஎம்ஓஎஸ் வெரி லிட்டிலான ஸ்டாட்டிக் பவர் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால வந்து இந்த பேட்டரி பவர்டு இன்டகிரேட்டட் ஹைலி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ல எது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா இந்த சிஎம்ஓஎஸ். ரியல் லைஃப் அப்ளிகேஷன் பார்த்தா ஸ்மார்ட் போனு, லேப்டாப்பு, டிஜிட்டல் வாட்ச், கால்குலேட்டர், மைக்ரோ ப்ராசஸர், மெமரி சிப்ஸ் எல்லாத்துலயும் என்னதான் இருக்குன்னா இந்த சிஎம்ஓஎஸ் டெக்னாலஜியா இருக்கு ரைட். அடுத்து
அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா, இன்டிகிரேட்டட் சர்க்யூட்னா என்ன? ஜஸ்ட் ஐசினா என்ன? ஒருங்கிணைந்த சுற்றுகள் அப்படின்னு வந்து சொல்றது. அதாவது கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காம்போனன்ட் இல்ல லாஜிக் கேட் பிரசன்ட் இன்சைட் தம். எவ்வளவு லாஜிக் கேட் இருக்கோ அதை பொறுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இன்டிகிரேட்டட் சர்க்யூட் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. மெயின் டைப் பாத்தீங்கன்னா, மெயின் டைப் வந்து எஸ்எஸ்ஐ, எம்எஸ்ஐ, எல்எஸ்ஐ, விஎல்எஸ்ஐ. ஆக்சுவலி நீங்க எலக்ட்ரிக்கல் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு சப்ஜெக்டே இருக்கும். ஸோ விஎல்எஸ்ஐ என்பது கம்ப்ளீட்டா என்னன்னா அந்த ஐசி சம்பந்தப்பட்டதான். விஎல்எஸ்ல பொறுத்தளவுக்கு 1000க்கு மேற்பட்ட என்ன இருக்குன்னா லாஜிக் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு என்ன ஆகும்னா இந்த நம்பர் ஆஃப் காம்போனன்ட் இன்சைட் த ஐசி என்னன்னா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் எதுல கேட்பாங்கன்னா இந்த மாதிரி 4 இதை கொடுத்துட்டு இல்ல எதுக்கு வந்து ஐசி அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கேன், விஎல்எஸ்ஐக்கு தான் என்னன்னா அதிகமான காம்போனன்ட் அதிகமான என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் காம்போனன்ட் இருக்கும். அதனால என்ன ஆகும், இதுதான் ஹையஸ்ட் ஹையஸ்ட் அண்ட் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது இதுதான் வந்து ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜி விஎல்எஸ்ஐயோடது. சரி, ஐசி வந்து ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல. ஜஸ்ட் ஐசினா என்ன, இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா என்ன, அதுல என்னன்னா என்ன என்ன மாதிரி வந்து கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க, ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐஸ்னா என்னன்னு மட்டும் தான் சொல்றேன். ரிலேட்டடா என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ஒரு டாபிக் இருக்கு. அந்த ப்ராசஸர் என்டையராகவே எதை பத்தி லேர்ன் பண்ணுவோம்னா ஐசி பத்தி லேர்ன் பண்ணுவோம். அதனால அங்க உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஐசினா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கா சொல்றேன். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஓவராலா பார்த்துட்டு இருக்கனால இந்த அளவு இங்க பார்த்தா போதுமானதான். ரைட். இப்ப ஸோ ஃபைனலா வந்து என்னன்னா நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை வந்து பார்க்கலாம். அதாவது அனலாக் சிக்னலை டிஜிட்டல் டேட்டாவா கன்வெர்ட் பண்ணணும். இப்ப நம்ம பேசுறோம் ரைட்டா, நம்ம பேசுறதே வந்து சிக்னல் தான். அனலாக் சவுண்ட் என்பது ஒரு சிக்னல் ரைட்டா. இந்த சிக்னல் எப்படி வந்து கம்ப்யூட்டருக்கு புரியும்? முதல்ல கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா லெட்டரா புரிய வைக்கிறதுக்கே கஷ்டமாச்சு. அடுத்து ஒவ்வொரு பீரியடும் என்ன பண்ணாங்கன்னா சிக்னலை வந்து என்ன பண்ணாங்க அதுக்கு புரிய வச்சாங்க. லேட்டரா என்ன பண்ணாங்கன்னா சிக்னலை தாண்டி அதுக்கப்புறம் எல்லாமே வீடியோ எல்லாமே எவ்ரிதிங் வந்து என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே டிஜிட்டல் டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ணப்பட்டது. அப்ப அந்த அனலாக் சிக்னலை எப்படி டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணாங்க, அதுக்கான கான்செப்ட் என்ன, அதான் வந்து பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஃபோன் இருக்கு, அனலாக் சிக்னலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது என்ன ஆகும், டிஜிட்டல் டேட்டாவா என்னன்னா மாற்றப்படும். எதுக்காகனா கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸ் பண்றது. இது எதுக்கு சார் தேவை, இது எதுக்கு சார் தேவை அப்படின்னா ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா மாத்தினா மட்டும்தான் கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி ரைட்டா. ஸோ அந்த ரீசன், ஏன்னா எவ்ரிதிங் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாத்தையும் மாத்துறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாருங்க. அதாவது ஈவன் ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கூட வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கவுண்ட் பண்றது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, கவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். கவுண்டர்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி தான். கிளாக் பல்ஸ் வரும். ஸோ அந்த கிளாக் பல்ஸுக்கு ஏத்தாப்புல நீங்க பார்க்கலாம். ஸோ கிளாக் பல்ஸ் வரும். அந்த கிளாக் பல்ஸுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்டிங் போது பாருங்களேன். இந்த இடத்துல கவுண்டிங் போதா? ஸோ ஆக்சுவலி இப்படிதான் வந்து ஆக்சுவல் சர்க்யூட் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து என்னன்னா அந்த கவுண்ட் நடக்கிறது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னல். ஸோ சிக்னல் எப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், சிக்னல் கிடைக்கிறது, அதன் மூலம் எப்படி கவுண்டிங் நடக்குது, இல்ல ரெஜிஸ்டர் எப்படி நடக்குது, ஃபிளிப் ஃப்ளாப்ல எப்படி நடக்கிறது, எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் வந்து இதுதான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எப்படி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் சர்க்யூட் எப்படி ஃபவுண்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான். சரி, நம்ம என்ன பார்த்துட்டோம், அனலாக் டு டிஜிட்டல் தானே. ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இங்க பாருங்களேன். ஆக்சுவலா ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இந்த மாதிரி தான் என்ன பண்ணும், வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வேல்யூக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும்னா அதோட வேல்யூ வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ஐசி வந்து இதுதான். ஐசி என்பது எவ்ரிதிங், ஒரு சிம்பிள் சிப்புக்குள்ள பார்த்த எல்லா இதையும் என்ன பண்ணணும் உள்ளடக்கிறதா வந்து ஐசியோடது. ஸோ ஐசிக்குள்ள வந்து என்னன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல என்ன இருக்கும், சிக்னல் தான் மோஸ்ட்லி, எவ்ரிதிங் சிக்னல். அந்த சிக்னல் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ அனலாக் டு டிஜிட்டல். அனலாக் டு டிஜிட்டல், அனலாக் அப்படின்னாவே சிக்னல் ரைட்டா. ஸோ ஒரு அனலாக் சிக்னல் எப்படி டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணா அந்த அனலாக்ல இருக்கிறது எல்லாத்தையும் என்னன்னா வோல்டேஜா மாத்துமா. ஸோ அந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதாவது நம்ம பேசுற ஒவ்வொரு இதுவுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனலாக்ல மைனூட் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த வோல்டேஜ் வேல்யூ டிஃபரன்ஸ் வரும். அந்த வேல்யூ டிஃபரன்ஸ்னால என்ன பண்ணப்படும்னா அதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்க பார்க்கலாம், இங்க இருக்கிற வந்து வோல்டேஜ் எல்லாமே என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தா பைனரியா கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரி கன்வெர்ட் பண்ற வேல்யூ டெசிமலுக்கு என்ன பண்ணப்படும்னு வச்சுக்கோங்க, ஃபைனலா வந்து மாத்தப்படும். சரி, இப்ப எப்படி ஏடிசி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட், ஒரு சிக்னலோட சோர்ஸ் இருக்கு.
அது சென்சாருக்கு அனுப்புவாங்க. டிரான்ஸ்டியூசர் பண்ணும். அதாவது நாய்ஸியான எலக்ட்ரிக்கல் சிக்னல் வச்சு அந்த நாய்ஸ் வந்து போகும். அடுத்து சிக்னல் கண்டிஷனிங். கண்டிஷன்னா தேவைப்படுது. என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணி மிச்சம் வரதான் கண்டிஷனிங் சிக்னல். அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் இருக்கும். அந்த கன்வெர்ட்டர் என்ன பண்ணும்? டேட்டா எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணும். அந்த டிஜிட்டலைஸ் எப்படின்னா, அந்த வோல்டேஜ் இருக்கா? அந்த வோல்டேஜோட எந்த அளவுக்கு வோல்டேஜ் இருக்கோ, அதுக்கு பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கான பைனரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலன்ட் ஆகும். அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணப்படும். இதுல நடக்கிறது எப்படின்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோஃபோன் இருக்கு, நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றோம். நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே ஃபோன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுது? ஏன் ரெக்கார்ட் பண்ணுது? இப்ப நான் ஒரு இத வந்து எடுத்து டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னா, அது எப்படி கம்ப்யூட்டருக்கு புரியுது? அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பண்ணும்னா, இந்த ஏடிசி தான் பண்ணும். அனலாக் டூ டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா, அதுல ஒரு பாகம் இருக்கும். அந்த பாகம் தான் என்ன பண்ணும்னா, நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது, இல்ல மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகுறது, எல்லாமே எத பேஸ் பண்ணினா, இத பேஸ் பண்ணி தான். இப்ப மொபைல் ஆர் கம்ப்யூட்டர நேரடியா என்ன பண்ண முடியாது? அனலாக் சிக்னல்ல ப்ராசஸ் இல்ல ஸ்டோர் பண்ண முடியாது ரைட்டா? ஸோ ஏடிசி என்ன பண்ணும்னா, அத டிஜிட்டல் டேட்டாவா மாற்றிக் கொடுக்கும். மாற்றிக் கொடுத்து அந்த ஏன்னா பைனரியா மாறிடுச்சுனாவே, டிஜிட்டல் டேட்டாவா மாறிச்சுனாவே, கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது? அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அத ஸ்டோர் பண்ணிக்கும் ரைட்டா? ஸோ அதுதான். அப்ப நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றம்போது, எல்லாமே எப்படி சேவ் பண்ணப்படுதுன்னா, இந்த ஏடிசி தான் என்ன பண்ணா கன்வெர்ட் பண்ணி கொடுத்து, அந்த கன்வெர்ட் பண்ணது என்ன பண்ணப்படுது? நம்ம ஃபோன்ல, இல்ல லேப்டாப்ல என்ன பண்றோம்னா, சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட ரோல் வந்து இதோட அப்ளிகேஷன் இதுதான். பட்டு இதுல நெறைய டைப் ஆஃப் ஏடிஸ் இருக்கும். ஒவ்வொரு டைப்ல ஒவ்வொரு மாரி என்ன ஆகும் அப்டின்னா, அன்லாக் வந்து டிஜிட்டலா வந்து கன்வெர்ட் பண்ண நடக்கும். அது என்னன்னு வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க. வந்து ஃபிளாஷ் ஏடிசி அப்டின்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன் பை ஃபிளாஷ் ஏடிசி அப்டின்னா, இதுல நெறைய கம்பேரட்டர் இருக்கும். எல்லாமே என்ன ஹார்ட்வேர். மோஸ்ட்லி வந்து ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர் எல்லாம் என்ன பண்ணணும்? அனலாக் இன்புட்ட டிஜிட்டல் அவுட்புட்டா வந்து மாத்தக்கூடியதா இருக்கும். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி கன்வெர்ட் பண்ணப்படுதுன்னா, எல்லாமே வோல்டேஜ். அனலாக் என்பது வோல்டேஜ். ஸோ அந்த வோல்டேஜ் ஆனது என்னன்னா, கரெக்ட்டா அந்த வோல்டேஜோட அளவு பொறுத்து. அந்த வோல்டேஜோட வந்து என்னன்னா, அளவு பொறுத்து என்ன பண்ணப்படும்னா, அதோட வேல்யூ வந்து பைனரிக்கு வந்து மாத்தப்படும். அடுத்து இப்ப ஃபிளாஷ் ஏடிசின்னு சொல்றேன். அதோட அப்ளிகேஷன பாருங்க. அது எப்படி வந்து அப்ளிகேஷன் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு ஹை ஸ்பீட் டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்புட் வோல்டேஜ் வந்து சேஞ்சிங் வெரி குயிக்லி. அதாவது ஒரு அனலாக் சிக்னல் இருக்கு. ஃபிளாஷ் ஏடிசி என்ன பண்ணும்னா, டிஜிட்டல் வேல்யூவா மாத்தும். ஸோ இந்த ஃபிளாஷ் ஏடிசின்னா நெறைய கம்பேரட்டர் மீன்ஸ் வந்து அனலாக்க முதல்ல என்ன பண்ணும் டிஜிட்டலா மாத்துறதுக்கு நெறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி, அந்த சிக்னல் எல்லாத்தையும் கன்வெர்ட்டா எத பண்ணும்னா, டிஜிட்டலா வந்து டிஜிட்டல் சிக்னல் ஆக்குற பைனரி நம்பருக்கு வந்து மாத்தி குடுக்கும். அந்த பைனரி நம்பர் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தா, லேட்டரா வந்து அந்த டிஜிட்டல் இப்ப கம்ப்யூட்டருக்கு, லேப்டாப்னா அதுல வந்து ஸ்டோர் பண்ணப்படும். என்ன சொல்ல வாரேன்னா, ஃபிளாஷ் ஏடிசி என்பது நெறைய ஹார்ட்வேர யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ணி என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தா, இன்புட் வோல்டேஜ் ஆனது டிஜிட்டல் டேட்டாவா ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்துருன்னா கன்வெர்ட் பண்ணப்படும். ஸோ ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் ஆசிலோஸ்கோப் எல்லாத்தையும் என்னன்னா ஃபிளாஷ் ஏடிஸ் தான். ஈவன் நம்ம வந்து ஃபோன் பண்றோம், ஃபோன்ல பேசுறோம், இல்ல வீடியோ கால் பண்றோம். எல்லாத்துலயும் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபிளாஷ் ஏடிஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரைட். அடுத்து பாருங்க. சக்சஸிவ் அப்ராக்ஸிமேஷன் ஏடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான எஸ்ஏஆர் ஏடிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனலாக் இன்புட்ட டிஜிட்டல் ஃபார்மா மாத்தும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் மாத்தும். எப்படின்னா, ஒரு குளோசஸ்ட் டிஜிட்டல் வேல்யூ வந்து ஃபவுண்ட் ஆகுற வரைக்கும். ப்ரொவைட் அ குட் பேலன்ஸ் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி அண்ட் வைட்லி யூஸ். இது என்ன? எஸ்ஏஆர் என்னன்னா, நல்லா கவனிங்க. எஸ்ஏஆரோட முக்கியமானது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டெம்பரேச்சர் சென்சார ரீட் பண்ணணும். டெம்பரேச்சர் சென்சார் ரீட் பண்ணணும். ரைட்டா? ஸோ டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகும்? அதுல இருக்கிற லைட் ரைட்டா? ஸோ டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு. அந்த டெம்பரேச்சர் சென்சார் இருக்க சிக்னல் வோல்டேஜ் இருக்குமா? அதாவது கரண்ட் தான். டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் இது வந்து என்னன்னா, அதோட வந்து என்னன்னா, எவ்வளவு ஹீட் இருக்கோ, அத எதா மாத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் சிக்னலா மாத்தும். அந்த வோல்டேஜ் சிக்னல வச்சு என்ன பண்ணணும்? அத டிஜிட்டல் வேல்யூவா மாத்தி நம்ம சொல்லணும். சரி இத எப்படி கண்டுபிடிக்கும்? எப்படி வந்து அதாவது ஒரு டெம்பரேச்சர் சென்சார என்ன பண்ணும்? ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ரீட் பண்ணணும். அது எப்படி ரீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், டெம்பரேச்சர் இருக்கா? ஸோ அந்த டெம்பரேச்சர் சென்சார் என்ன பண்ணும்? 2.5 வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனலாக்ல வந்து அத ஐடென்டிஃபை பண்ணிருச்சுன்னா, இந்த எஸ்சிஆர் ஏடிசி இருக்கு பார்த்தீங்களா? அது டிஜிட்டல் வேல்யூ என்ன பண்ணும்னா, மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணும்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இதோடது ஆக்சுவலி இந்த இந்த எஸ்சிஆர் ஏடிசி இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஒர்க் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வேல்யூவா அந்த 2.5 வோல்டேஜ் இருக்கா? ஸோ அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு இதுவா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, வர்ற வோல்டேஜ் எல்லாத்தையும் ஒவ்வொரு வேல்யூவா என்ன பண்ணும் அப்படின்னா,
கன்வெர்ட் பண்ணி வந்துடும். அதுக்கு கரெக்டா க்ளோசஸ்ட் வேல்யூ வருதா அப்படின்னு பார்த்து அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி எதுக்கு அனுப்புனா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பும். ஸோ அப்போ மைக்ரோ கண்ட்ரோலரு, டெம்பரேச்சர் சென்சரு, பேட்டரி பவர் டிவைஸ் இதுக்கெல்லாம் என்னன்னா இந்த எஸ்ஏஆர் ஏடிசி வந்து நல்லாவே யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்தடுத்த தோராய மாற்று ஒப்புமை உள்ளீட்டிற்கு மிக நெருக்கமான எண்ணியல் மதிப்பு கிடைக்கும் வரை படிப்படியாக ஒப்பிட்டு மாற்றுகிறது. இது வேகம் மற்றும் துல்லியல் இரண்டிலும் சிறப்பாக செயல்படுகிறது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒரு இன்புட்டா இந்த 2.5 வோல்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது இன்புட்டா எடுத்துக்கிறோம். இந்த இன்புட்டுக்கு ஏத்தாப்புல என்னன்னா டிஜிட்டல் வேல்யூ வருதான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டே வரும். கரெக்ட்டா அதுக்கு அப்ராக்ஸிமேட் வேல்யூ டிஜிட்டலா வந்துருச்சுன்னா, அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அத என்ன பண்ணிட்டோம்னா, இதுக்கு தான் ஈக்குவலன்ட் அப்படின்னு வந்து சொல்லிரும். ஸோ அடுத்து என்ன டைப்? ஸோ ஏடிசில அடுத்த டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அனலாக் இன்புட்ட டிஜிட்டலா வந்து மாத்துறது. எப்படின்னா, இன்புட் வோல்டேஜ வந்து ஒரு லீனியர்லி இன்கிரீசிங் ரேம்ப் வோல்டேஜ்ல என்ன பண்ணா கம்பேர் பண்ணும். என்ன சார் ரேம்ப் வோல்டேஜ்? ரேம்ப் வோல்டேஜ்னா ஒண்ணும் கிடையாது. அதாவது டைம் பொறுத்து ஒரு வோல்டேஜ் சீராக அதிகரிக்குது, சீராக குறையுதுன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேம்ப் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 0ல இருந்து இப்படி படிப்படியா ஏறுது பாத்தீங்களா? இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேம்ப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சிங்கிள் ஸ்லோப் இருக்கு பாத்தீங்களா ஏடிசி இது எப்படி ஒர்க் ஆகும்னா, சப்போஸ் ஏதோ ஒரு இதுல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு வாட்டர் லெவல் இருக்கு. அந்த வாட்டர் லெவலோட டேங்க் வந்து ஸ்லோவா வந்து ரைஸ் ஆகுது பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் என்னன்னா ரேம்ப் வோல்டேஜ் வந்து ரைஸ் ஆகும். இப்ப இன்புட் வோல்டேஜ் வந்து ஒரு 3 வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கலேன். ரேம்ப் என்னன்னா 0, 1, 2, 3 3 வரைக்கும் வரும். 3வோட வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த ஏடிசி என்ன பண்ணும்னா, இந்த 3 வோல்டேஜ் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்க வந்து பார்க்கும். அந்த டைமிங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். அதுக்கு எவ்வளோ எவ்வளோ வந்து என்னன்னா கிளாக் சிக்னல் எடுக்குது. அத வச்சு என்ன பண்ணும்னா, அந்த டிஜிட்டல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஒண்ணும் கிடையாது. நான் என்னன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. So counter என்ன count clock pulses until the ramp voltage become equal to the input voltage. Higher input voltage take more time and give a higher ஆன digital count. It's simple but relatively slow. அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிங்கிள் ஸ்லோப் ஏடிசின்னு சொல்லுவாங்க. இதுவும் டபுள் ஸ்லோப் அப்படின்னு இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். நல்லா கவனிங்க. சிங்கிள் ஸ்லோப் இன்டிகிரேட்டிங் ஏடிசி. அனலாக் இத டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ உன்னோட அனலாக் வேல்யூ இருக்கு. அத டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி பண்ணுதுன்னா, அதாவது ரேம்ப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் ஒண்ணு யூஸ் பண்ணுது. ரேம்ப் வோல்டேஜ் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கன்டினியூஸா என்ன ஆகும்னா இன்கிரீஸ் ஆகிற ஒரு வோல்டேஜ் வெயிட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்புட் வோல்டேஜ் ஒரு இன்புட் வோல்டேஜ் என்ன 3 வோல்ட் இருக்கு. இந்த வேல்யூவை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டலா வந்து மாத்தணும். அனலாக் இருக்கிற வேல்யூவை நான் டிஜிட்டல் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா மாத்த வேண்டியது இருக்கு. இந்த 3 வோல்ட்டும் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், அது ஒரு வோல்டேஜ் தான். அந்த வோல்டேஜோட வேல்யூ என்னன்னா அன்லாக்ல வந்து 3 வோல்ட்டா மாத்தும். அந்த 3 வோல்ட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, டிஜிட்டலா அவுட்புட்டா காட்டணும். அத டிஜிட்டலா அவுட்புட்டா காட்டுறதுக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ரேம்ப் வோல்டேஜ் அப்படின்னு இருக்கு. அதாவது இன்புட் வோல்டேஜ் வந்து 3 வோல்ட் ரைட்டா? ரேம்ப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிசில இருக்கும். எந்த ஏடிசில? சிங்கிள் ஸ்லோப் ஏடிசில இருக்கும். அந்த ரேம்ப் வோல்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3. அதாவது இன்புட் வோல்டேஜ் 3 வோல்ட். நம்மளோட ரேம்ப் வோல்டேஜ் 3 வோல்டேஜ் வருதுன்னு வச்சுக்கலேன். இது வரைக்கும் வரும். இப்ப நான் 0ல இருந்து 3 போறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? அப்படின்னு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நல்லா கவனிங்க. அதாவது ஒரு சிக்னல். அந்த சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, கவுண்ட் பண்ணும். ஓகே 0ல இருந்து 3 போறதுக்கு இவனுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்படின்னு கவுண்ட் பண்ணும். ஸோ அந்த டைமிங்க வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, அப்ப இதுதான் வந்து அதோட வோல்டேஜா இருக்கும். அப்படின்னு என்ன பண்ணணும், அது கவுண்ட் பண்ணும். ஸோ ரேம்ப் ரைஸ் ஆகுது ரீச்சஸ் 3 வோல்ட். கவுண்டர் என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ டிஜிட்டலா அவுட்புட் எப்படி வரும்னா, அதாவது நல்லா பாருங்க. ஒரு இன்புட்ல இருக்கிற வந்து ஒரு வோல்டேஜ் இருக்கு. ரேம்ப் வோல்டேஜ் அப்படியே 0ல இருந்து ஆரம்பிக்க போகும். இந்த ஆரம்பிச்சு 3 கிட்ட வந்து போய் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்ப அந்த 0ல இருந்து 3 போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ, அத வச்சு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஓகே இவ்வளவு டைம் ஆயிருக்குன்னா, அப்ப இவ்வளவு வோல்டேஜ். திருமல என்னன்னா, வோல்டேஜ் அதிகமா வந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்தாப்புல அதிகமா என்ன டைம் எடுக்கும் ரைட்டா? அப்ப அந்த சிக்னல் கிளாக் பல்ஸ் ஆனது அதுக்கு ஏத்தாப்புல போகும். ஓகே இவ்வளவு நேரம் கிளாக் பல்ஸ் வந்திருக்கு. அப்ப இந்த வோல்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு டிஜிட்டல் அவுட்புட்டா கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இதான் என்ன சிங்கிள் ஸ்லோப் ஏடிசியோட வந்து என்னன்னா ஒர்க்கே. தமிழ்லயும் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? ஒற்றை சாய்வு ஒருங்கிணைப்பு ஒப்புமை. எண்ணியல் மாற்றி உள்ளீட்டு மின்னழுத்தத்தை நேர்கோட்டில் அதிகரிக்கும் சாய்வு மின்னழுத்தத்துடன் ஒப்பிட்டு எண்ணியல் வெளியீடாக மாற்றுகிறது. சாய்வு மின்னழுத்தம் அதாவது ரேம்ப் வோல்டேஜ் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமமாகும் வரை கடிகார துடிப்புகள் எண்ணப்படுகின்றன. கடிகார துடிப்புகள் தான் எண்ணப்படும். உள்ளீட்டு மின்னழுத்தம் அதிகமாக இருந்தால் அதிக நேரமும் அதிக எண்ணிக்கையும் கிடைக்கும்.
இது எளிமையானது. ஆனா மெதுவாக தான் வந்து செயல்படும். எது? சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி. சரி. இதுக்கு அப்படியே ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டுவல் ஸ்லோப் ஏடிசின்னு சொல்லுவாங்க. அதனா டுவல் ஸ்லோப் அப்படின்னா இரட்டை சாய்வு ஒருங்கிணைப்பு ஒப்புமைன்னு சொல்லுவாங்க. டுவல் ஸ்லோப் அதாவது அனலாக் இன்புட்ட டிஜிட்டல் அவுட்புட்டா மாத்தும். இப்ப இன்டகிரேட்டிங்னா 2 ஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணும். இன்டகிரேஷன் ஆஃப் 2 ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இட் இன்டகிரேட் த அன்னோன் இன்புட் வோல்டேஜ் ஃபார் a fixed time. Then it uses the known reference voltage in opposite direction and measure the time required to return to the zero. It's slow but highly accurate and has a good noise rejection. என்ன சொல்றாங்க? நார்மலா சிங்கிள் ஸ்லோப் ஏடிஸ்ல என்ன சொன்னேன்? ஒரு ரேம்ப் வோல்டேஜ் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா? ரேம்ப் வோல்டேஜ் அப்படின்னு இருக்கும். ரேம்ப் வோல்டேஜ் என்பது என்ன? 0ல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு போகும். நம்மளுக்கு கிடைக்கிற இன்புட் வோல்டேஜ் ஒரு 5 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்ன 0, 1, 2, 3, 4, 5ன்னு போகும். இப்ப என்னன்னா 0ல இருந்து இந்த 5 ஆகுற வரைக்கும் எவ்வளோ டைமிங் எடுத்தது? அந்த டைமிங் அதாவது எவ்வளோ டைமிங்னா அத எத வச்சு பார்க்கணும்? கிளாக் பல்ஸ வச்சு பார்ப்போம். ஸோ எவ்வளோ பல்ஸ் வந்து எடுத்தது? அந்த பல்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்? ஓகே அப்ப வந்துனா 5 வோல்ட்டுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குன்னா, அப்ப அது அதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அது என்னன்னா டிஜிட்டல் அவுட்புட்டா மாத்தும். அதோட பைனரி வேல்யூ எடுத்து வந்து கரெக்ட்டா காமிக்கும். பட் இந்த இடத்துல டபுள் ஸ்லோப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தான் சேம் தான். அதாவது நல்லா கவனிங்களேன். இதுலயும் அதே தான். பட் அதுல என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ரிவர்ஸாவும் பண்ண சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஆப்ஜெக்ட்டோட வெயிட் வந்து 5 கேஜி. நான் என்ன பண்றேன்னா, ஒரு வெயிட் மிஷின் இருக்கு. ரைட்டா? ஒரு டிஜிட்டல் வெயிட்டிங் மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல என்ன பண்றேன் அப்படின்னா, வெயிட்ட வந்து வைக்கிறேன். இதுல 5 கேஜி இருக்கு. இந்த 5 கேஜி வெயிட் எனக்கு என்ன பண்ணணும்? டிஜிட்டலா மாத்தி காமிக்கணும். ஸோ டிஜிட்டலா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல வேல்யூ வந்து 5 அப்படின்னு வரணும் ரைட்டா? ஸோ அது எப்படி அந்த டிஜிட்டல் வெயிங் மிஷின்ஸ் வந்து பண்ணுது? அத வந்து பார்ப்போமே. இப்ப வெயிட் சென்சார் அதாவது அந்த வெயிட்டிங் மிஷின் வெயிட் சென்சார் இருக்கும். அது என்ன ஒரு ஸ்மாலான ஒரு வோல்டேஜ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்மால் வோல்டேஜ் எவ்வளோ? அத நான் என்ன வேணா கண்டுபிடிக்கும். எது கண்டுபிடிக்கும்னா ஏடிசி வந்து கண்டுபிடிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மெத்தட் யூஸ் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, அந்த ஒரு வாட்டர் டேப் மாரி ஞாபகத்துல வச்சுக்கங்க. அதாவது ஒரு வாட்டர் டேப் இருக்கு. அது என்ன ஒரு பக்கெட்ட வந்து ஃபில் அப் பண்றது. அது எப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 இதான ரேம்ப் வோல்டேஜ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், கரெக்ட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட்டோட கேஜ் எவ்வளோ இருக்கோ, அது வரைக்கும் என்ன ஆகும்னா இது வரும். ரைட்டா? ஸோ அப்ப இது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லோப். ஸ்லோப் மீன்ஸ் என்ன 0ல இருந்து மேல போதா? அதான் ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். இப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே 5 வரைக்கும் வந்துருச்சு. இப்ப ஆக்சுவலா இதுதான் இந்த 0ல இருந்து 5 வந்திருக்கு பார்த்தீங்களா? இது கரெக்ட்டா? இல்ல தப்பா இருக்குமான்னு சொல்லிட்டு, அத வெரிஃபை பண்றதுக்காக என்னன்னா, மறுபடியும் என்னன்னா அந்த 5ல இருந்து திரும்பி வரும். ஸோ அதாவது எம்ப்டி த பக்கெட்னா அந்த ரேம்ப் வோல்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆனது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் ஆகும் ரைட்டா? ஸோ அப்ப டிக்ரீஸ் ஆகும்போது நல்லா கவனிங்களேன். டிக்ரீஸ் ஆகும்போது 0ல இருந்து நான் மேல போகும்போது எனக்கு என்ன ஆகலாம்? மேபி தப்பாகலாம். எனக்கு வந்து கரெக்ட்டா 5 தான் வந்து மேபி தப்பா இருக்கலாம். ஆனா நான் 5ல இருந்து கீழ வரும்போது எனக்கு ஈஸியா தெரியும். ஃபைனலா அது எண்ட் ஆக போறது 0ன்னு தெரியும். அதாவது நல்லா கவனிங்க. 0ல இருந்து ரேம்ப் வோல்டேஜ் போக, 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 போக ஹை வேல்யூ போகும்போது அந்த வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து அக்யூரேட்டா ஃபைண்ட் பண்ண முடியாது. எது அந்த ஏடிஸ்னால. அதனால என்னன்னா, அந்த மேல இருக்கிற வேல்யூ நான் கீழ வந்தேன்னா, என்னால என்ன பண்ண முடியும்? அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஏன்னா 0 தான் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்க போறது. கடைசில இருக்க போகுது. அதனால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஸ்டாண்டர்டான வந்து என்ன? ஸோ ஸ்டாண்டர்டா எவ்வளோ இதுல வந்து எவ்வளோ டைம் எடுத்து வரும்? டைம் மீன்ஸ் வந்து கிளாக் சிக்னல். என்னால அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியும் ரைட்டா? இது வந்து டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் வந்துனா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோப் இருக்கணும். அடுத்ததுல என்ன மேல இருந்து கீழ செகண்ட் ஸ்லோப் என்பது என்ன டிக்ரீஸ் ஆயிட்டு வரணும். ஸோ அப்ப டிக்ரீஸ் ஆயிட்டு வரும்போது என்னால அக்யூரேட்டா என்ன சொல்ல முடியும் அப்டின்னா, இப்ப நல்லா கவனிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 0ல இருந்து 5 போறதுக்கு வந்து என்னன்னா, ஒரு டைம் எடுத்திருக்கு. அதே டைம் 5ல இருந்து 0 வர்றதுக்கு எடுக்குது. 5 செகண்ட் தான் எடுக்குது அப்டின்னு பார்த்தா, நான் என்ன சொல்லுவேன், அந்த 5 செகண்டுக்கு எவ்வளோ கிளாக் பல்ஸ் இருக்கோ, அப்ப அந்த கிளாக் பல்ஸ வச்சு நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னு பார்த்தோன்னா, ஓகே. இது இந்த வேல்யூ தான். இந்த வேல்யூ தான் இவ்வளோ வந்து என்ன செகண்ட் எடுக்கும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா, அந்த வேல்யூ வந்து என்னன்னா, அதுக்கு ஈக்வலன்ட்டா இருக்க பைனரி நம்பர் நான் காட்டுவேன். ஸோ இதனால என்னன்னா, இப்ப வெயிட் வந்து அதிக கேஜ் இருக்கு. 10 கேஜ் இருக்குன்னா, அப்ப என்ன நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆனது என்ன 0ல இருந்து 10 ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ரைட்டா? 10ல இருந்து 0 ஆகுறதுக்கு என்ன டைமிங். ஸோ ஆல்ரெடி 5 செகண்ட் இருக்கு. இப்போ ஒரு 10 கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அந்த டைம் ஆனது என்னன்னா இன்கிரீஸ் ஆகுதா? ஸோ இந்த டைம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேஜிக்கும் டிஃபரன்ஸ் ஆகும்.
அந்த கேஜி டிஃபரன்ஸ் வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா அதோட வேல்யூ வந்து கரெக்டா சொல்லுவேன். ஸோ சாரி ஸ்மால் வெயிட் இருக்கும்போது ஸ்மாலான சென்சார் வோல்டேஜ் வந்து கிரியேட் ஆகும். லெஸ்ஸான பில்டப் ஷார்ட்டரான ரிட்டர்ன் டைம் இருக்கும். லார்ஜரான வெயிட் இருந்துச்சுன்னா லார்ஜான சென்சார் வோல்டேஜ் இருக்கும். மோர் பில்டப் ஆகும். லாங்கான ரிட்டர்ன் டைம் எடுக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் டைம் வச்சு அந்த ரிட்டர்ன் டைம் நான் டிஜிட்டல் நம்பரா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா ஓகே அந்த கேஜியோட நம்பர் வந்து என்ன பண்ணுவேன்னா நான் டிஜிட்டல்ல வந்து நான் டிஸ்பிளேல வந்து காட்டுவேன். இது எது பண்ணுவேன் ஏடிசி பண்ணும். டபுள் ஸ்லோப் என்பது 2 டைம். இது ஜஸ்ட் சிங்கிள் ஸ்லோப் என்பது ஒரு வாட்டி இன்க்ரீஸ் ஆகுறதோட பார்த்து என்ன ஆகும்னா கண்டுபிடிக்கும். பட் இதுல எரர் வரலாம். பட் டபுள் ஸ்லோப் என்பது நான் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் பண்ணி பார்ப்பேன். அந்த டிக்ரீஸ் ஆகுறதும் கரெக்டா இருந்துச்சுன்னா அதன் மூலம் என்ன பண்ணுவேன்னா இதுதான் அக்யூரேட் அப்படின்னு சொல்லி எடுப்பேன். ஸோ ஹைலி அக்யூரேட் ஆனா கொஞ்சம் ஸ்லோவானது புரியும் நினைக்கிறேன். ரைட். ஓகே. இப்ப என்ன பார்த்துட்டோம்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் பார்த்துட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் வந்து பார்க்க போறோம். சரி ஒரு அனிமேஷன் பாருங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். அதாவது டிஜிட்டல் சிக்னல் இருக்கு. அந்த டிஜிட்டல் சிக்னலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலாக கன்வெர்ட் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் முதல்ல அந்த டிஜிட்டல் சிக்னலோட இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் நம்பருக்கு மாத்துவேன் ரைட்டா. ஸோ டெசிமலுக்கு மாத்தி அந்த டெசிமலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் என்னன்னா அதோட வோல்டேஜ் வந்து பார்ப்போம். அந்த வோல்டேஜ் லெவலை வச்சு நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த வோல்டேஜ் லெவலை வச்சு அந்த வோல்டேஜுக்கான இது நீங்க பாருங்க ஒவ்வொரு பைனரி நம்பருக்கும் அந்த பைனரி நம்பருக்கு ஏத்தாப்புல நான் என்ன பண்ணுவேன் டெசிமலுக்கு மாத்தும். இந்த டெசிமல்ல வச்சு என்னன்னா அதோட வோல்டேஜ். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்ன ஆகும்னா அதோட வோல்டேஜ் மாறும் ரைட்டா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்ன ஆகும்னா அதோட வோல்டேஜ் வந்து மாறும். இதன் மூலம் என்ன பண்ணுவேன்னா நான் டிஜிட்டலா இருக்கிறத என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அனலாக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ டிஜிட்டல் டு அனலாக நான் இப்படிதான். ஸோ டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட் டிஜிட்டல் டேட்டா இன்டு த அனலாக் சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஜிட்டல் ஆடியோ வந்து ஸ்டோர்ட் இன் த மொபைல் ஃபோன் கன்வெர்டட் இன்டு அனலாக் சிக்னல் ப்ரொடியூஸ் அ சவுண்ட் த்ரூ த ஸ்பீக்கர். இப்போ நம்ம ஃபோன்ல வந்து சாங் கேட்குறோம். இதெல்லாம் என்ன சாங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஏடிசி மூலம் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோன்னா அனலாக் ஆனது டிஜிட்டலா வந்து கன்வெர்ட் பண்ணி எதுல இருக்கும் நம்மளோட ஃபோன்ல வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ அந்த ஸ்டோர் பண்ண வந்து என்னன்னா அந்த சாங் இருக்கு பார்த்தீங்களா அந்த சாங்கை நான் ப்ளே பண்றதுக்கு என்ன பண்ணுவேன் டிஏசி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஏசி தான் என்ன பண்ணுன்னா டிஜிட்டலா இருக்கிறத எனக்கு அனலாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு என்ன சாங்கோட வந்து சவுண்டா என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ் பண்ணும் த்ரூ த ஸ்பீக்கர். அது எப்படி பண்ணுது டிஏசில 2 இருக்கு. ஒன்னு பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டர் டிஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரெசிஸ்டரை யூஸ் பண்ணும். இட் யூசஸ் ரெசிஸ்டர் டிஃப்ரெண்ட் வெயிட்டட் வேல்யூ டு கன்வெர்ட் த டிஜிட்டல் டேட்டா இன்டு அனலாக் வோல்டேஜ். ஈச் டிஜிட்டல் பிட் கான்ட்ரிபியூட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் டு த அவுட்புட் டிபெண்டிங் ஆன் இட் பொசிஷன். என்ன சொல்றாங்கன்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். அந்த பேர்லயே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டர் டிஏசின்னு சொல்றாங்க. என்ன யூஸ் பண்றாங்க ரெசிஸ்டர் யூஸ் பண்றாங்க. ரெசிஸ்டருக்கு வெயிட்டட் வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. அதாவது நிறைய ரெசிஸ்டர் இருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டரும் ஒவ்வொரு மாதிரி பைனரி நம்பர். ஒரு பைனரி நம்பர் இருக்குன்னா அந்த பைனரி நம்பருக்கு என்னன்னா ஒரு வெயிட் அசைன் பண்ணி அந்த வெயிட்டுக்கு ஏத்தாப்புல என்னன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டர் என்ன ஈஸியா என்ன பண்ணின்னு வச்சுக்கலாம் அந்த வெயிட்டடான வந்து ஸோ அந்த வெயிட் மீன்ஸ் என்னன்னா அது அனலாக் வோல்டேஜ்ல இருக்கும். அனலாக் வோல்டேஜ்ல கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு ரெசிஸ்டர் அனலாக் வோல்டேஜ்ல அதுக்கு ஏத்தாப்புல ஒரு வெயிட் வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணும் அந்த பைனரி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணும். இதுதான். ஸோ டிஜிட்டலா இருக்கிறது என்ன பண்ணும் அனலாக் கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி சொன்னா இப்படி நீங்க பாத்துக்கலாம். அதாவது பைனரி நம்பருக்கு அந்த பைனரி நம்பர் என்னன்னா அதுக்கான வெயிட்டட் வேல்யூ இருக்கும். நீங்க பாருங்களேன். ஸோ இன்சைட் த டிஏசி என்னன்னா டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டர் வேல்யூஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் பைனரி பிட். ஒவ்வொரு பைனரி பிட்டுக்கும் என்னன்னா டிஃப்ரெண்டான வேல்யூவான ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் பிட் கான்ட்ரிபியூட் டு த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் டு த ஃபைனல் வோல்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 1010 இருக்கா இந்த டிஜிட்டல் நம்பர் என்ன அதுக்கு கரஸ்பாண்டான ரெசிஸ்டரோட அனலாக் வோல்டேஜோட என்ன ஆயிரும்னா மாடிஃபை ஆயிரும். மாடிஃபை ஆகிறது மூலம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஜிட்டலா இருக்கிறது அனலாக் இருக்கிற வோல்டேஜ் என்னன்னா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா டிஜிட்டல்ல இருக்கிறது அனலாக்கா கன்வெர்ட் ஆச்சுன்னா அதோடது வந்து வோல்டேஜ் என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லேட்டரா வந்து நம்மளுக்கு என்னன்னா சவுண்டுக்கு வந்து நான் எடுத்துக்கலாம் ரைட்டா. எவ்ரி திங் வந்து என்னன்னா மேடப் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த ஆட்டமோட மூவ்மெண்ட்ல எலக்ட்ரான் இருக்கு. அந்த எலக்ட்ரானோட இது ஒரு எலக்ட்ரான் ஃப்ளோ தான் என்ன சொல்லுவோம்னா கரண்ட் சொல்லுவோம். அந்த கரண்ட் ஃப்ளோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோனா அதுக்கு என்ன தேவை வோல்டேஜ் தேவை. அந்த வோல்டேஜ் மூலம் என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா பைனரி வெயிட்டட் ரெஜிஸ்டர். இது வெவ்வேறு மதிப்புள்ள மின்தடைகளை பயன்படுத்தி எண்ணியல் தரவை ஒப்புமை மின்னழுத்தமாக மாற்றுகிறது. ஒவ்வொரு பிட்டும் அதன் இடத்தை பொறுத்து வெளியீட்டிற்கு வெவ்வேறு அளவில் என்ன பங்களிக்கிறது. சரி அடுத்து அடுத்து
ஆர் டூ ஆர் லேடர் டிஏசின்னு சொல்லுவாங்க. இட் யூசஸ் ஒன்லி ரெண்டே ரெஜிஸ்டர் வேல்யூ தான். ஒன்னு ஆர் இருக்கும், இன்னொன்னு டூ ஆர் இருக்கும். திஸ் மேக் த சர்க்யூட் வந்து சிம்பிளர் அண்ட் ஈஸியர் டு மேனுஃபேக்சர் தென் பைனரி வெயிட்டட் டிஏசி. ஏன்னா பைனரி வெயிட்டட் டிஏசில வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பைனரி நம்பர், அதாவது கரெக்டா அந்த பைனரி நம்பருக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணணும், ரெசிஸ்டருக்கான வெயிட்டட் வேல்யூ வந்து கொடுக்கணும், ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணணும், எக்கச்சக்க கொஞ்சம் அதிகமான வந்து என்னன்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அதோட டிவைஸ் என்னன்னா பெருசாகலாம். ஸோ அதனால அதை கம்மி பண்றதுக்காக தான் ரொம்ப வந்து சின்ன சின்ன இதுல வந்து உருவாக்குறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆர் வந்து என்ன யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஈஸியர் டு மேனுஃபேக்சர் எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி வெயிட்டட் டிஏசி தான். வெரி இம்பார்ட்டன்ட் டிஏசி டைப். இது வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நான் ஆத்தர் வச்சுக்கணும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகும் பாருங்களேன். ஆர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் டிவைஸ்ல ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்றோம்னு ஆத்தர் வச்சுக்கோங்க. என்ன பண்றது, மியூசிக் எப்படி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும், டிஜிட்டல் நம்பரா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ இந்த டிஜிட்டல் மியூசிக் டேட்டா இந்த ஆர் டிஏசில அனலாக் ஆடியோ சிக்னலா மாத்தி அந்த அனலாக் ஆடியோ சிக்னல் ஆம்பிளிஃபையர் போகும், அந்த ஆம்பிளிஃபையர்ல இருந்து ஸ்பீக்கர் போகும், ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு சவுண்டா வந்து கேட்கும், ரைட்? இப்ப ஒன்லி ட்ரூ ரெஜிஸ்டர் வேல்யூ தான் ஆர் மட்டும்தான். இது என்ன அப்படின்னா கரெக்டா அந்த பைனரி நம்பர் ஆனது என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் இல்ல டூ ஆரோட கனெக்ட் பண்ணப்படும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட வோல்டேஜ் வந்து கண்டுபிடிச்சு அந்த வோல்டேஜ் வந்து என்ன அனலாக்கோட இதை மாற்றி அந்த அனலாக் என்ன பண்ணப்படும்னா ஆம்பிளிஃபையருக்கு அனுப்பப்படும், ரைட்டா? ஸோ அதனால என்ன, ஆடியோ எக்யூப்மெண்ட், மைக்ரோ கண்ட்ரோலோட அவுட்புட் சர்க்யூட், வேவ் ஃபார்ம் இல்லை சிக்னல் ஜென்ரேட்டரு, இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆர் லேடர் யூஸ் பண்ணி தான் வந்து இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ கொஸ்டின் வந்து பாருங்க. நம்ம என்டையரா என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்கறான்னு பாருங்க. Which of the following statement true about the accuracy of the analog to digital converter? பாத்தீங்களா, analog to digital converter வந்து கேக்குறாங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்க, dual slope integrating type analog to digital converter as a lower ஆன accuracy. நான் சொல்லிட்டேன், இருக்கல accuracy எதுக்கு இருக்குன்னா சிங்கிள் ஸ்லோப்பா இல்ல டுவல் ஸ்லோப்பா அப்படின்னு பார்த்தா டுவல் ஸ்லோப் அப்படின்னு சொன்னேன், ரைட்டா? அதாவது இது ஸ்லோவா இருக்கும், பட் accuracy என்ன இருக்குன்னா ஹையரா இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால இதான் இது தப்பு. டுவல் ஸ்லோப் இன்டெகிரேட்டிங் டைப் ஏடி கன்வெர்டர் ஹாஸ் அ லோவர் accuracy கிடையாது. டுவல் ஸ்லோப் இன்டிகிரேட்டிங் டைப் ஏடி கன்வெர்டர் ஹாஸ் சேம் அக்யூரசி கிடையாது. சிங்கிள் ஸ்லோப்பை விட எது வந்துன்னா அக்யூரசி அதிகம்னா டுவல் ஸ்லோப். இது என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கேள்வி பாருங்களேன், இதெல்லாம் வந்து ரொம்ப முதல்ல அந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரோட டைப் என்ன, அந்த டைப்ல ஒவ்வொன்றும் இந்த மாதிரி இருக்கு, எது அக்யூரசி இருக்கும், இது தெரிஞ்சாவே போதும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்படிதான் எக்ஸாம்பிள் கேட்கறாங்க. ரொம்ப வந்து டெக்னிக்கல் பாயிண்டா போல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து கேட்கறாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்றேன், ரொம்பவும் நான் டெப்தா போகாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்னா டி தான் ஒரு ரைட்டா. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், டுவல் ஸ்லோப் இன்டெகிரேட்டிங் டைப் அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் தான் ஹையரான அக்யூரசி இருக்கும். சிங்கிள் ஸ்லோப் ஏடிசி வந்து லோவரான அக்யூரசி. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இதோட ரேம் ஸ்லோப் காம்போனன்ட் இருக்கு பாத்தீங்களா, ஏன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரேம் ஸ்லோப்போட ரேம்ப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுமா, அதை பொறுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரெண்டுமே ஒர்க் ஆகும். பட் சிங்கிள் ஸ்லோப்ல எரர் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டுவல் ஸ்லோப்ல எரர் வர சான்சஸ் கிடையாது, ஹையர் அக்யூரசி. பட் அதோட ஒர்க் ஆகிற டைமிங் வந்து கொஞ்சம் டிலே. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தாங்க இந்த டாபிக்ல இருந்து. ஸோ அதனால வந்து நீங்க பார்த்துட்டா போதுமானதுதான். சரி, என்டையர் கான்செப்ட் வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணலாம்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.